இன்னைக்கு நம்ம ஒரு அனிமே சீரிஸ் தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸோட பேரு லார்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸ். இது ஒரு ரீஇன்கார்னேஷன் ஃபேண்டசி மிஸ்ட்ரி கேட்டகரியான ஒரு சீரிஸ். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஷோ. போன வருஷத்தோட தி பெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு கண்ண மூடிட்டு சொல்லிடலாம். இந்த சீரிஸ் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையா டீடைல்டா தான் இந்த ஷோவை எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். ஸோ கொஞ்சம் இது டஃப்பா இருக்க போது. ஆகையால் நான் இந்த வீடியோவில் ஒரு சில எபிசோட்ஸை மட்டும் கவர் பண்றேன். அதுக்கு நீங்க என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்கிறத பார்த்துட்டு நான் மிச்ச எபிசோட் எல்லாம் போடுறேன். ஆகையால் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கும்போது மினிமம் ஒரு 10k லைக் மட்டும் கொடுங்க. 10k லைக்கா அப்படின்னு ஆச்சரியப்படாதீங்க. நீங்க பாக்குறீங்க எல்லாரும் லைக் போட்டா 10k வரும். ஸோ ஒரு 10k லைக் வந்துச்சுன்னா நான் அடுத்த பார்ட்ல எல்லா ரிமைனிங் எபிசோட்ஸ் மொத்தத்தையும் போட்டுறேன். அதனால மறக்காம லைக் டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இல்ல சீரிஸ் நல்லா இருந்தா தான் நான் லைக் போடுவேன்னீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா பாருங்க. டெஃபினட்டாக லைக் போடாமல் போக போகிறதில்ல. இது எல்லாத்துக்கும் முன்னாடி முதல்ல மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கதையோட ஆரம்பத்தில் ஒரு சின்ன வாய்ஸ் ஓவர். இது சாதாரண ஒரு உலகம் கிடையாது. இதற்கு பின்னாடி வேற ஒன்று இருக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற ஆளுங்க பியாண்டர்ஸ் ஆகணும்னு விருப்பப்படுவாங்க. அவங்க பியாண்டர்ஸ் ஆகணும் அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய போஷன்ஸ் அவங்க எடுத்துக்கிட்டு ஆகணும். மருந்து மாதிரின்னு வச்சுக்கோங்க. அந்த பியாண்டர் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டை அச்சீவ் பண்றதுக்காக 22 வழிகள் இருக்காமா. அந்த 22 வழிகளும் 9 லெவல்ஸ் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு லெவலும் 9, 8, 7ன்னு சொல்லி ஒவ்வொரு லெவலா மேலே ஏறி கரெக்டா 0 அப்படிங்கிற அந்த ஒரு சீக்வன்ஸை அச்சீவ் பண்ணும்போது அவங்க ஒரு பியாண்டர் ஆயிருந்திருப்பாங்க. கடவுள் நிலை அடைஞ்சிருப்பாங்க. இந்த ஒரு வழிமுறை, இந்த ஒரு பாதையை தான் பாத் ஆஃப் டிவைன்னு சொல்லுவாங்க. இது இந்த யூனிவர்ஸோட பவர் சிஸ்டம். பேசிக்கலி ஷார்ட்டா சொல்லணும்னா பியாண்டர்ஸ் அப்படிங்கிறவங்க இந்த வேர்ல்டோட பவர்ஃபுல்லான ஆளுங்க. அவ்வளோ பவர்ஃபுல் ஆகணும் அப்படின்னா நீங்க மருந்து எடுத்துக்கணும். அந்த மருந்தை போஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த பியாண்டர் ஆகிறதுக்கு ஒரே ஒரு பாத்வே தான் இருக்குதுன்னு இல்லை, மொத்தமா 22 இருக்குது. ஆனா அந்த 22 பாத்வேலையும் 9 சீக்வன்ஸ் இருக்கும். அதாவது 9 லெவல் மாதிரி ஒவ்வொரு லெவலா கீழே இருந்து 9, 8, 7 அப்படின்ட்டு கரெக்டா 0வை மீட் பண்ணும்போது தான் அவங்க கடவுள் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேஜை ரீச் பண்ணுவாங்க. அப்படிங்கிற வாய்ஸ் ஓவர்ல ஒரு பக்கம் முடிய அப்ப அப்படியே இன்னொரு பக்கம் 1349வது வருஷம் செப்டம்பர் 9ஆம் தேதி ஒரு பியாண்டர் அவனோட முழு பவரை யூஸ் பண்ணி ஏதோ ஒரு மான்ஸ்டருக்கு எதிராக சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அதுல பலத்த காயமடையறான். இந்த சம்பவம் நடக்கிறதுல இருந்து கரெக்டா ஒரு 2.5 மாசத்துக்கு முன்னாடி ஜூன் 22ஆம் தேதி 1349வது வருஷம் ஒரு நபர் பதட்டத்தோட கண்வெளி டேபிள்ல ரத்தமாவும் பிளஸ் ஒரு கன்னும் இருக்க பயந்து போய் பின்னாடி வரும்போது அவனோட தலையில ஆல்ரெடி புல்லட்டுங்கிறது இறங்கி இருக்கும். இப்போ அந்த தலை அப்படியே ஆட்டோமேட்டிக்கா ஹீல் ஆக ஐயோ நான் எது செத்து போயிட்டணும் அப்படின்னு அவனுக்கு பயங்கர கன்ஃபியூஷன் ஆகுது. கூடவே சில மெமரிஸ் எல்லாம் அவனுக்கு வர மாதிரி இருக்கு. அப்பதான் சைட்ல இருக்கிற ரிஃப்ளெக்ஷன்ல அவன் தன்னோட முகத்தை பார்க்க அது தன்னோட முகமே இல்லைன்னு அவனுக்கு தெரியுது. எஸ், இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. அந்த பாடி இருக்குதுல அது கிளைன் அப்படிங்கிற ஒரு நபரோட பாடி தான். அவன் சூசைட் பண்ணியிருந்திருக்கான் கன்னை வச்சு. அப்படி சூசைட் பண்ணப்பட்ட அந்த ஒரு நபரோட பாடியில தான் இப்போ நம்ம ஹீரோ உயிர் தெளிந்திருக்கான், மறுபிறவி எடுத்திருந்திருக்கான். இது ஒரு பக்கம் இருக்க பேரலா வெல்ச் நாயா அப்படின்னு இன்னும் 2 பேர் இறந்து போயிருந்திருப்பாங்க. அதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக 2 ஆபீசர்ஸ் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்களா. அந்த வெல்ச் அண்ட் நாயா இவங்க 2 பேருமே ஏதோ ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸ் ஆமா, இங்க இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில தான் படிச்சிருந்திருக்காங்க அப்படிங்கிற டீடைல் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்பாட்டை பார்க்கும்போது மேபி இவங்க சூசைட் பண்ணியிருந்திருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இருப்பினும் சூசைட் மாதிரி செட்டப் கூட பண்ணியிருந்திருக்கலாம். இங்க ஏதாவது பிளாக் மேஜிக் இது நடந்திருக்கலாம். அது இல்லைன்னா ஒரு பியாண்டரை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கலாம். ஒரு பியாண்டரை தியாகம் பண்ணி ஏதோ ஒரு கெட்ட சக்திக்கு இவங்க உயிர் கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்குதுங்கிற மாதிரியான கன்க்ளூஷனுக்குலாம் வருவாங்க. அப்பதான் அந்த ரூம்ல இறந்து போன அந்த 2 பேருமே நம்ம கிளைன் இருக்கிறான்ல அவங்க கூடயும் போட்டோ எடுத்திருப்பாங்க. சோ இறந்து போன அந்த வெல்ச் நாயா இவங்க 2 பேருமே கிளைனோட ஃப்ரெண்ட்ஸ் தான். எப்படி அவங்க 2 பேரும் இறந்து போனாங்களோ அதே மாதிரி கிளைனுமே கன்னை வச்சு சூசைட் பண்ணி இறந்து போதான் பார்த்துருக்கான். பட் அவன் இறந்து போனதுக்கு அப்புறம் அவனோட பாடியில இப்போ ஹீரோ ரீஇன்கார்னேட் ஆயிருந்திருக்கான். ஹீரோ அந்த பாடியில இருக்க அந்த கிளைனோட மெமரிஸ் எல்லாமே ஹீரோவுக்கு வர ஆரம்பிக்குது. அவனை பத்தி அவனுக்கே தெரிஞ்சிருந்திருக்கு. ஆனா அது எல்லாமே ரொம்ப பேசிக்கான மெமரிஸ் தான். லைக் ஃபுல்லா அந்த கிளைனை பத்தி ஹீரோவுக்கு தெரியுது அப்படிலாம் கிடையாது. அப்ப அங்க டேபிள்ல ஒரு நோட் புக் ஒன்று இருக்கும், ஒரு டைரி மாதிரி ஒன்று இருக்கும். அதை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறானா. அதுல தான் அந்த கிளைன் வந்து அந்த வெல்ச்னு ஒருத்தன் இறந்து போயிருப்பான்ல அந்த பையன் சம்திங் ஏதோ ஒரு பழங்காலத்து புத்தகத்தை தங்கிட்ட எடுத்துட்டு வந்ததாகவும் அந்த நோட் புக்ல எழுதி இருக்க
பழங்காலத்து வார்த்தைகள் எல்லாத்தையும் இந்த கிளைனும் அந்த வெல்ச்சும் ஒன்னா சேர்ந்து அதை டீகோட் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த நோட் புக் ஆன்டிகோனஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலிக்கு சேர்ந்தது அப்படிங்கறத உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஃபர்தரா அந்த ஃபேமிலியை பத்தியும் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே அந்த டைரியில எழுதியிருந்திருப்பானா. அப்போ அந்த டைரியோட இறுதியில கூடிய சீக்கிரம் நான் கொண்டு இதுல இன்வால்வ் ஆயிருக்கிற எல்லாருமே சாக போறோம் அப்படிங்கிற மாதிரி அதுல போட்டிருந்திருக்கும். அதை படிச்ச ஹீரோவுக்கு ஒரு மேட்டர் புரியுது. ஒன்னு இப்போ இந்த கிளைன் அப்படிங்கிற நபர் சூசைட் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா யாராவது சாகடிச்சிருக்கணும். ஆனா இப்படி இறந்து போற அளவுக்கு அப்படி என்ன விஷயத்த அந்த பழங்காலத்து புத்தகத்துல அவன் பார்த்துருப்பாங்கிற ஒரு கேள்வி அவனுக்கு இருக்க, அப்போ ஒரு பொண்ணோட குரல் ஒன்று கேட்குமா. ஹீரோவுக்கு சடனா ஸ்ட்ரைக் ஆகுது. ஆமா, இந்த கிளைனுக்கு தங்கச்சி இருக்குதுன்னு அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். ஏன்னா கிளைனோட பாடியில தானே இருக்கிறான். ஆகையால் டக்குன்னு அங்க இருக்கிற ரத்தக்கரைகள் எல்லாத்தையும் மறைக்கிற மாதிரி பண்ணிட்டு அவன் ஷூட் பண்றதுக்காக கன் வச்சிருந்திருப்பான்ல, அதே எடுத்து மறைச்சுக்கிறான். அந்த பொண்ணு இப்பதான் தூங்கி எழுந்திரிச்சு வந்து அப்படியே பல்லெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு இருப்பாளா. என்னடா மச நின்னுகிட்டு இருக்கிற அப்படின்னு அவ ரொம்ப கூலா தான் இருப்பா. தங்கச்சி புள்ள அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோவும் உட்காந்து யோசிக்கிறான். இப்போ நான் எதுக்கு இந்த பாடியில ரீஇன்கார்னேட் ஆகணும்? எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, நான் கம்ப்யூட்டர்ல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒருவேளை நான் ரீஇன்கார்னேட் பண்றதுக்கு வேற ஏதாவது பண்ணியிருந்திருப்பனா அப்படின்னு அவனும் ஏதோ ஒரு புக்கை பத்தி எல்லாம் யோசிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப கரெக்டா அந்த தங்கச்சி வந்துட்டு அவனுக்கு சாப்பிட்றதுக்காக பிரெட் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கா. நான் ஸ்கூலுக்கு போறேன், நீ மறக்காம ஈவினிங் சாப்பிட்றதுக்காக பிரெட் எல்லாம் வாங்கி வச்சிரு, என்ன புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாளா. சாயந்தரம் வரைக்கும் லேட் ஆகும்லாம் சொல்லிட்டு போயிருந்திருப்பா. ஆனா அவ போனதுக்கு அப்புறமும் ஹீரோவுக்கு ஒரு கேள்வி இருக்கும். பக்கத்து ரூம்ல தான் இந்த பொண்ணோட ரூமும் இருக்குது அப்படின்னா அப்ப கண்டிப்பா இந்த கிளைன் கன்னால ஷூட் பண்ணிக்கிட்டு அந்த ஒரு சத்தம் அவளுக்கு கேட்டிருந்திருக்கணும். கேட்காம இருக்குதுன்னா இல்ல எனக்கு புரியல அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகுறான். சரி, இதே இடத்துல நான் இருக்கிறது கரெக்ட் கிடையாது, இருப்பினும் அந்த பொண்ணு என்ன பிரெட் வாங்கிட்டு வர சொல்லியிருந்திருக்காளா, ஒரு அண்ணனா இதை போய் வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ பிரெட் வாங்குறதுக்காக போயிருந்திருப்பான். அப்படி பிரெட் வாங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த கடைக்கார லேடி கிட்ட அந்த கிளைன் எப்படி பேசுவானோ அதே மாதிரி தான் ஹீரோ பிஹேவ் பண்றான், பேசுறான். அது எல்லாமே அவனுக்கு தெரியுது, அவன் மெமரியில இருக்கு. ஆனா அப்போ கடைக்குள்ள இருக்கிற ஹீரோவை கடைக்கு வெளியில ஏதோ ஒரு மஞ்ச முடிக்காரன் நோட்டை விட ஹீரோ அதை கவனிக்கிறான். ஹீரோ கவனிச்சாங்கிறத பார்த்தோன்னுமே அவங்க இருந்து எஸ் ஆயிடுவானா. இருப்பினும் அதை பெருசா எடுத்துக்காம ஹீரோ அதுக்கப்புறம் பிரெட் வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது அந்த ஊரே ஒரு மாதிரி ரொம்ப நார்மலா தான் இருக்கும். ஏதோ வரலாறு புத்தகத்துல வர ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி மாதிரி தான் இருக்கு, பெரிய வித்தியாசம்லாம் இல்ல, ஒரு ஆல்டர்னேட் எர்த் மாதிரி இருக்கு அப்படின்லாம் யோசிச்சுட்டு வந்துகிட்டு இருப்பான். ஒரு பேரலல் யூனிவர்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்லாம் அவன் நினைச்சிட்டு வந்துகிட்டு இருக்க. அப்போ தெருவோரத்துல இந்த கார்ட் கேம்லாம் ஆடிக்கிட்டு இருப்பானுங்களா. அதை பார்க்கும்போது ஹீரோவுக்கு ஆச்சரியமா இருக்கும். என்னடா இது, கார்ட் கேம் இந்த உலகத்திலே இருக்குதா? ஆமா, இந்த கார்ட் கேம்ங்கிறத கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ரசல் அப்படிங்கிற ஒரு எம்பரர் தான் உருவாக்குனாராமா. அப்படிங்கறது எல்லாமே அந்த கிளென்னோட மெமரியில ஹீரோவுக்கு இருக்கும். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ரசல்ங்கிற ஒரு நபர் இதை உருவாக்கி இருக்காருன்னா மேபி நான் எப்படி ஒரிஜினல் உலகத்துல இருந்து இங்க வந்தனோ அதே மாதிரி அந்த ரசலுமே ரியல் வேர்ல்ட்ல இருந்து வந்திருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு யோசிக்கிறான். அந்த இடத்துல அந்த ரசலுக்கு ஒரு ஸ்டாச்சு வேற வச்சிருந்திருப்பாங்களா. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க அப்போ ஹீரோவோட ஒரு காயின்ங்கிறது கீழே விழுகும். அது எடுக்கலான்னு இருந்தா சடனா பின்னாடி ஒரு நிழல் தெரிய இவனும் கண்ணை எடுக்கலான்னு இருப்பான். பட் அது சாதாரண ஒரு கிளவுனா இருக்கும். சர்க்கஸுக்கு வரையா தலன்னு பேம்ப்ளெட்டை கொடுக்கும்போது இல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டு ஹீரோ பொலைட்டா ரிஜெக்ட் பண்ணும்போது அப்ப யாரோ அவனை மறுபடியும் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்க. யாரா இருக்கும்னு ஹீரோ அவனை நோட்டை வர்றதுக்காக அங்க இருக்கிற ஒரு டென்ட்ல போய் ஒளிஞ்சுக்குவானா. ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற அந்த மஞ்ச முடிக்காரர் இருக்கிறான்ல, அவனை லியோ அப்படிங்கிற இன்னொருத்தன் கையில புக்கை வச்சுட்டு குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்க. அந்த லியோவை பார்த்தோன்னுமே அந்த மஞ்ச முடிக்காரர் அங்கிருந்து போயிடுறான். அதுவே ஹீரோ ஒளிஞ்சிருந்த அந்த டென்ட்டுங்கிறது இந்த ஜோசியன்லாம் சொல்ற மாதிரியான ஒரு இடம் போல. வந்துட்டீங்க, உங்களோட கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு சொல்லி எதை நீங்க பாக்குறதுக்காக விருப்பப்படுறீங்க, எதா இருந்தாலும் சரி துல்லியமா எந்த ஒரு பிசுரும் தட்டாம எங்களால அது என்னங்கறத உங்களோட கண்ணு முன்னால கொண்டு வந்து காட்ட முடியும் அப்படின்லாம் பில்டப் கொடுக்க ஹீரோவுக்கு இதுல நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு அந்த லேடி கிட்ட கார்ட்ஸை கொடுக்க சொல்லியிருந்திருப்பானா. அவங்களுமே ஒரு 3 கார்டை வச்சிருந்திருப்பாங்க. ஒவ்வொரு கார்டுமே ஹீரோவோட நிகழ்காலம், எதிர்காலம், அப்புறம் கடந்த காலம்னு சொல்லி அந்த 3ஐயுமே காட்டுற மாதிரி இருக்கும். எனக்கு நிகழ்காலத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும்னு ஹீரோ சென்டர்ல இருக்கிற கார்டை எடுக்கும் போது அது ஒரு ஃபூலோட கார்டா இருக்கும், ஒரு முட்டாளோட கார்டா இருக்கும். முட்டாளுங்கிறது ஜீரோனா அதுதான் ஆரம்ப புள்ளி, அதுதான் நியூட்ரல், அங்கிருந்து தான் எல்லாமே நடக்கும். ஒருவேளை இப்போ என்னோட இந்த ஒரு பிரசன்ட்ங்கிறது ஜீரோ தானா, இங்கிருந்து தான் நான் எல்லாத்தையும் ஆரம்பிக்கணுமா அப்படின்னு ஹீரோ கொஞ்சம் டீப்பா யோசிக்க ஆரம்பிக்க அப்பதான் அந்த இடத்துக்கு ஆக்சுவலான ஜோசியக்காரியே வராங்க. நான் இல்லாத நேரத்துல கடையில வந்து உட்காந்துக்கிறியாடி அப்படின்னு அந்த போலி ஜோசியக்காரியை திட்டிக்கிட்டு இருப்பாங்களா. ஃபேக்கா ஒரு செகண்ட்ல என்னையே ஏமாத்திட்டாங்கன்னு ஹீரோ சிரிக்கும் போது அப்போ அந்த லியோ உள்ள வர மாதிரி இருக்க. கரெக்டா ஹீரோ வெளியில எஸ்கேப் ஆயிடுறான். எவன்டா அவன் என்ன ஃபாலோ பண்றதுங்கிற மாதிரி. ஒன்ஸ் ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆக்சுவலி அவனோட பாஸ்ட பத்தி யோசிச்சு பார்த்துருப்பான்ல. நாள் முழுக்க வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சரக்கடிக்க போயிருந்திருப்பான். அந்த இடத்துல என் வாழ்க்கையில எப்படியாவது ஏதாவது லக்கு கீது வந்துடாதா அப்படின்னு சொல்லி அவங்களோட நண்பர்கள்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஏதோ ஒரு விதமான லக்கு அதிகரிக்கிற மந்திரம் அப்படிங்கிற மாதிரி என்னமோ காமெடி பண்ணியிருந்திருப்பானுங்க போல. ஸோ
அதுக்கப்புறம் தான் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்குதுன்னா மேபி அதை நான் பண்ணங்காட்டி தான் இப்போ நான் இங்கே வந்திருக்கணும் அப்படின்னு ஹீரோவுக்கு தோணிந்திருக்கும். அந்த வகையில் அதையே நான் திருப்பி பண்ணனா இங்கிருந்து போயிருந்துடணும்னு அவன் வாங்கிட்டு வந்த பிரெட் எல்லாத்தையுமே கடவுளுக்கு ஏதோ சாக்ரிஃபைஸ் மாதிரிலாம் வச்சு சில மந்திரங்கள்லாம் சொல்றானா. அந்த பிரெட் மேல அவன் மந்திர காகிதங்கள்லாம் வச்சிருந்திருப்பான். அது எல்லாமே பறக்கிற மாதிரி இருக்கும். அவள் தான் எல்லாம் டக்குன்னு ஆஃப் ஆயிருச்சு. என்னடா இது எதுவுமே நடக்கலையே அப்படின்னு அவன் பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ சடனா நம்ம ஹீரோவோட பாடியில ஏதோ என்டர் ஆகுற மாதிரியும் அவனோட உடம்புல இருந்து ஏதோ ரெட் கலர்ல ரியாக்ஷன்லாம் நடக்குது. அப்படியே கண் விழிக்கிறான். ஏதோ புகமூட்டமா இருக்கிற ஒரு மர்மமான ஒரு ஸ்பேஸ்ல அவன் கண் விழிக்க என்ன இடண்டா இதுன்னு ஒண்ணுமே தெரியாம பார்த்துட்டு இருப்பானா. பேரலா ஆத்ரே அப்படிங்கிற ஏதோ ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு அவரோட வீட்டில் இருக்கும்போதும் அதுவே வில்சன் அப்படிங்கிற ஒரு பையன் கடல்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேருமே ஹீரோ இருக்கிற அந்த ஒரு இடத்துக்கு சமன் பண்ணப்படுறாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரையுமே ஹீரோவால பார்க்க முடியல. சும்மா அங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது. அந்த ரெண்டு பேருக்கும் அதே தான். நம்ம ஹீரோவையோ இல்லை அவங்களையோ அவங்களால மாற்றி மாற்றி பார்த்துக்க முடியாது. ஆமாம் இவங்க ரெண்டு பேர் யாரு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒருவேளை நான் தான் அவங்கள கூப்பிட்டேனா என்ன ஏதுன்னு தெரியாம ஹீரோ பேபேன்னு பார்த்துக்கிட்டு இருப்பானா. அப்போ அந்த பொண்ணு சார் நீங்க தான் இந்த இடத்தோட ஓனரா, நீங்க தான் இந்த டிவைன் ரீலமோட ஓனரா அப்படின்லாம் கேட்க. என்னது டிவைன் ரீலமா? கோயிலும் இல்லை ஒன்றும் இல்லை என்னத்த ரீலம்னு சொல்கிறான்னு ஹீரோ யோசிச்சா அடுத்த செகண்டே அந்த இடத்துல ஒரு மண்டபம் உருவாகுது. என்னடா அது நினச்சாலே வருதுன்னு சொல்லி ஹீரோவுக்கு ஆச்சரியம். வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு அந்த இடத்துல உட்கார்றதுக்காக ஒரு பெரிய டேபிளை உருவாக்க ட்ரை பண்ண அதுவும் உருவாகுது. அப்போ அந்த வில்சனுங்கிற பையனும் சார் உங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு இல்லை, பட் இருந்தாலும் நாங்கள் இங்கே என்ன பண்ணுறோம் ப்ளஸ் நீங்கள் யாருன்னு கேட்க நான் யார் தெரியுமா அப்படின்னு ஹீரோவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவன் உண்மையான பேரான ஜோங்கிறத சொல்லலாமா இல்லைனா கிளைன் அப்படிங்கிற இந்த உலகத்தில் இருக்கிற பேரை சொல்லலாமான்னு யோசிச்சவனும் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அரியணையில் வந்து உட்காந்துட்டு நீங்க என்ன முட்டாள்னு கூப்பிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லுவான். த ஃபூல்னு கூப்பிடுங்கன்னு. அந்த ஜோசியம் பார்க்க போயிருந்திருப்பாங்கல்ல அதை டேரட் கார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. மொத்தமாக 22 கார்டுங்கிறது இருக்கும். அதில் ஒன்று தான் த ஃபூல் அப்படிங்கிற அந்த ஒரு கார்டு, ஒரு ஜோக்கர் கார்டு மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த நேமை தான் இப்போ ஹீரோ தனக்கே கொடுத்து வந்திருக்கான். ஓகே தலை இப்போ எதுக்கு நீங்கள் எங்களை கூப்பிட்டீங்க அப்படின்னு அந்த வில்சன் மறுபடியும் கேட்கும்போது ஹீரோ சும்மா ஒரு டெஸ்ட்டுக்காக தானே சொல்லுவானா. டெஸ்டா? என்ன டெஸ்ட் முடிஞ்சிச்சுன்னா நான் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு அந்த பொண்ணு லைட்டா பயப்பட ஹீரோவுக்கு புரியுது. அந்த பொண்ணோட குரலை வச்சு பார்க்கும்போதே அவ கண்டிப்பா ஒரு யங்கான ஒரு சின்ன பொண்ணா இருக்க வாய்ப்பு இருக்குது. பிளஸ் இந்த வில்சனோட குரல் அவன் அமைதியா கேள்வி கேட்கறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய ஆளுலாம் புரியுது. இந்த விஷயங்களை எல்லாம் ஹீரோ அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்ப அந்த பொண்ணு சார் இது பயங்கர மிஸ்டீரியஸா இருக்கு சார், ஃபேண்டசி உலகத்துல இருக்கிற மாதிரி இருக்கு, உங்களுக்கு எப்படி பியாண்டர் ஆகுறதுன்னு தெரியுமா, நீங்களும் ஒரு பியாண்டரா அப்படின்லாம் கேட்பாளா. பியாண்டரா அப்படின்னா என்னன்னு ஹீரோவுக்கே தெரியாது. இருந்தாலும் பதில் தெரியாதுன்னு சொன்ன அசிங்கமா போயிரும்ல. ஆகையால் அந்த வில்சன் கிட்ட டே சின்ன பையா இந்த மாதிரியான தம்மா தொண்டை கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்றது கிடையாது, நீயே இதுக்கான பதில சொல்லுடான்னு சொல்ல இங்க பாரு புள்ள நீ பியாண்டர் ஆகணும் அப்படின்னா ஏதோ ஒரு சர்ச்சில் போய் முதல்ல ஜாயின் பண்ணி ஆகணும்னு சொல்லும்போது சர்ச்சில் ஜாயின் பண்றதெல்லாம் வேலைக்காகாது, அவனுங்க அதை பண்ண வேண்டாம் இதை பண்ண வேண்டாம்னு என் ஃப்ரீடமையே பறிச்சிருவானுங்க, வேற ஏதாவது வழி இருக்கா, சர்ச்சில் ஜாயின் பண்ண பிடிக்கலைன்னா ஏதாவது ராயல் ஃபேமிலி இல்லைன்னா நோபல் ஃபேமிலி அந்த மாதிரியான நபர்களால் ஆக முடியும், அதுவும் இல்லைன்னா போஷன்ஸை குடிக்கிறது தான் ஒரே ஒரு வழி. என்கிட்ட 2 போர்ஷன்ஸுக்கான ஃபார்முலாங்கிறது இருக்கு. செயிலர் ஸ்பெக்டேட்டர் அப்படின்னா அது 2த்துக்கான ஃபார்முலா இருக்குதுன்னு சொல்லியிருந்திருப்பான். அது ரெண்டுமே பியாண்டர் ஆகிறதுக்கான அந்த 22 பாத்வேஸ் அந்த 22 வழிகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்திருப்பான்ல. அந்த 22ல இது 2. ஆனா இந்த எந்த விஷயமே ஹீரோவுக்கு தெரியாது. அவனுமே புதுசா கேட்குற மாதிரி தான் கேட்டுக்கிட்டு இருப்பான். ஓஹோ அப்படியா மேட்ரு, ஒருவேளை இந்த ஒரு இடத்துல இருக்கிற ஃபாகை கண்ட்ரோல் பண்ணி இந்த மடத்தை உருவாக்குறது இந்த டேபிளை உருவாக்குறது இது எல்லாமே அந்த பியாண்டரோட பவரா இருக்குமோ, ஒருவேளை நானே பியாண்டரா இருப்பணும் அப்படின்லாம் யோசிப்பானா. அப்ப அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட இப்படி வில்சன் கிட்ட இருந்து அந்த போர்ஷனை நான் வாங்க போறேன் அப்படிங்கறதுக்கான ஒரு விட்னஸா நீங்க இருக்கிறீங்களான்னு கேட்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்கிக்கோங்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டே இருப்பானா. அப்போ வேணும்னா இந்த மீட்டிங்கை இதே மாதிரி எக்ஸ்டென்ட்லாம் பண்ண முடியுமான்னு அந்த பொண்ணு கேட்க ஹீரோவுக்கு லைட்டா பதட்டமாயிரும். ஆஹா இதே மாதிரியான மீட்டிங்ஸை அடிக்கடி வச்சுக்கிட்டு இருந்தா மேபி என்ன பத்தின ஏதோ ஒரு விஷயங்கள் வெளியில வந்துடும். ஆனா இதை பத்திலாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா இந்த மாதிரியான சூப்பர் நேச்சுரல் பவர்ஸை யூஸ் பண்றது மூலமா என்னோட ரியல் வேர்ல்டுக்கு என்னால போக முடியுமா முடியாதாங்கிறதையே என்னால கண்டுபிடிக்க முடியாது. அதனால வேற வழி இல்ல, ரியல் வேர்ல்டுக்கு போய் ஆகணும்னா இந்த விஷயங்களெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டு ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கிட்டையும் சரியா ஒவ்வொரு திங்கக்கிழமையும் 3 மணி அளவுல நாம மீட் பண்றோம், தனியா இருக்க பாருங்கன்னு அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. அப்போ ஹீரோவோட ரூம் கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்குமா. அவன் அந்த இடத்துல இருந்து வெளியில போகிற மாதிரிலாம் இருக்கும். அவனுக்கு மட்டும்தான் அது கொஞ்சம் டிஸ்ஓரியன்ட் ஆகிற மாதிரிலாம் தெரியுது. மற்ற 2 பேருக்கும் ஹீரோ அப்படியே உட்காந்துருக்கிற மாதிரி தான் இருக்கும். இன்னையோட இந்த மீட்டிங்கை முடிச்சுக்கலாம், அடுத்த திங்கக்கிழமை உங்களை பாக்குறேன் அப்படின்ட்டு அவங்க 2 பேரையும்
அனுப்பி வச்சவனும் கண் விழிச்சதுக்கு அப்புறம் கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறத யாருன்னு கேட்டா இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் வந்திருக்குன்னு சொல்லுவாங்களா. ஆத்தி போலீஸான்னு அவனோட டைரி அதுல ரத்தக்கரையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து ஓரமா வச்சுட்டு அப்படியே தூங்கி எந்திரிச்ச மாதிரியான ஒரு ரியாக்ஷனோட போய் கதவு நிக்கிறான். அந்த போலீஸ் லியோவா இருக்கும். நீங்க தான் என்ன மார்க்கெட்ல ஃபாலோ பண்ணதான்னு கேட்டா, ஃபாலோ இல்ல தம்பி, உன்னை காப்பாத்துறதுக்காக கூட இருந்தேன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நாகரிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு ரூம்குள்ள வர லியோ கூடவே ஸ்மித் அப்படிங்கிற இன்னொரு ஆபீசர் வந்திருப்பாரு. அவரோட கண்ணு ஒரு மாதிரி ரெட் கலர்ல க்ளோ ஆகுது. வெல்ச்சும் நாயாவும் இறந்து போயிருப்பாங்கல்ல, அந்த இன்ஃபர்மேஷனை தான் சொல்றாங்களா. அதை கேட்டோன்னே ஹீரோ ஷாக் ஆகுறான். என்னது அவங்க சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்களா அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரிலாம் ரியாக்ட் பண்றானா. ஆமா அவங்க சூசைட்லாம் பண்ணியிருக்காங்க, இது என்ன எழுதி வச்சிருந்திருக்கு அப்படின்னு லியோ கரெக்டா நம்ம ஹீரோவோட டைரியே எடுத்து காட்டுறான். உன் கூட சேர்ந்து எல்லாருமே இறந்து போயிருவாங்கிற மாதிரி எழுதி இருந்திருக்கு, நான் செய்தின்னு கேட்டா ஹீரோ அதை ஏன் சார் கேக்குறீங்க அப்படின்னு எந்த விஷயத்த சொல்றது எதை மறைக்கிறதுங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லயே ஹீரோ அப்படியே பெட்ல போய் உட்காந்துக்கிட்டு, சார் எனக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் இல்ல சார்னு ஒரே போட்டாடுறான். அப்போ அந்த ஸ்மித் ஹீரோ கிட்ட, இருந்தாலும் நீ இறந்து போன அந்த வெல்ச்சோட வீட்டுக்கு போயிட்டு வந்ததா ஆதாரம்லாம் இருக்குதுன்னு சொன்னா, ஆதாரங்கள்லாம் இருக்கா, இருக்கதான் செய்யும், வேற என்ன பண்றது, இருந்தாலும் நான் போயிட்டு வந்ததா எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை சார், இந்த டைரியில் எழுதியிருக்கிறதெல்லாம் உண்மைதான், நடந்ததுதான், ஆனா எனக்கு தான் எதுவும் ஞாபகம் இல்லைன்னு சொன்னா. அப்போ அந்த ஸ்மித் மறுபடியும் கேட்குறாரு, இந்த மாதிரி வெல்ச்சோட வீட்டில் இருக்கிற ஒரு ரிவால்வர் ஒரு கன் வந்து காணாம போயிருந்திருக்கு, அதை நீ எடுத்துட்டு வந்தியான்னு கேட்க ஹீரோ அதையும் ஒத்துக்கிறான். அது மட்டும் இல்லாம நேத்து அவன் சூசைட் பண்றதுக்காக ட்ரை பண்ணான் அப்படின்னும், ஆனா அந்த சூசைட் ஒரு ஃபெயில்டு அட்டம்ப்டா போய் முடிஞ்சிருச்சு. ஆனா ஒன்ஸ் நான் மயக்கமானதுக்கு அப்புறம் திருப்பியும் காலையில் எழுந்திருச்சு பார்த்தா எனக்கு பெருசா எதுவும் ஞாபகம் இல்லை, என்னோட மெமரி எல்லாம் கொஞ்சம் காணாம போன மாதிரி இருக்குது. சரி இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் என்ன பார்த்தா உங்களுக்கு பொய் சொல்ற மாதிரி தெரியுதான்னு கேட்டா, வெல் உன்னை பார்த்தா எனக்கு என்ன தோணுதுங்கிறது எனக்கு முக்கியம் கிடையாது, எனக்கு நீ என்ன சொல்றங்கிறது தான் முக்கியம். இன்கேஸ் உன்னோட மெமரி தான் அஃபெக்ட் ஆயிருக்குதுன்னா ஒன்றும் கவலைப்படாத, எங்ககிட்ட உன்னோட மெமரியை வந்து ஆக்சஸ் பண்ற மாதிரியான சில எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க ஒன்ஸ் உன்னோட மெமரியை செக் பண்ணிட்டு என்ன ஏதுங்கிற ரிசல்ட் கொடுப்பாங்க, அதை வச்சு முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பலான்னு இருக்கும்போது, ஆஹா மெமரியை செக் பண்ண போறானுங்கன்னா அப்போ நான் ரியல் வேர்ல்டுல இருந்து வந்தங்கிற விஷயம் அதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வந்துருமோன்னு ஹீரோ லைட்டா பேனிக் ஆகுறானா. அப்ப அந்த லியோ ஹீரோவை பார்த்து, நீ உன்னையே ஒரு லக்கியான ஆளுன்னு தான் சொல்லிக்கிட்டு ஆகணும், ஏன்னா நாங்க எந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண போனாலுமே யார் அந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருந்தாலும் கண்டிப்பா அவங்க இறந்து போயிருப்பாங்க, அந்த வகையில நீ இறந்து போகாம இருக்கிறது ஆச்சரியம் தான், பிளஸ் அது உன்னோட லக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வருவாங்களா. ஹீரோவை அவங்க கூட்டிட்டு போகிறதா இருப்பாங்க. ஆஹா இவங்க கூட இது போனா கண்டிப்பா நான் வேற உலகத்துல இருந்து வந்திருப்பேன்னு இவங்க தெரிஞ்சுக்குவானுங்க, நான் முடிஞ்சேன்னு பேனிக் ஆக ஆரம்பிச்சிடறான். எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு உனக்கு தெரியல. அப்ப அங்க ஒரு வாண்டு பையன் கரெக்டா பிரெட் ஆட்டையை போட்டு வந்திருப்பானா. அந்த பையனை ஸ்மித் பிடிச்சு கொடுக்கும் போது விடுங்க விடுங்க அப்படின்னு அந்த பையன் காலை கையை ஆட்டிக்கிட்டு இருக்க, அங்க பந்தல் போட்டிருந்த குச்சியை தட்டி விட்டுருவான். அது விழுந்ததுல அங்க இருக்கிற குதிரைங்கிறது மிரண்டு போக இந்த கேப்ல ஹீரோ எஸ் ஆயிடுறான். வேகமா ஓடி வந்து ஒரு முட்டு சந்துக்குள்ள ஒளிஞ்சிருப்பானா. அப்போ மேல இருந்து ஒரு லேடி கீழே தண்ணியை இறச்சிருந்திருக்க, அழுக்கு தண்ணியில நலைக்க போறானுங்கன்னு ஹீரோ கையை வச்சு தடுக்கலான்னு இருந்தா தண்ணிங்கிறது வானத்துல மிதக்குது. தண்ணி மட்டும் இல்ல, அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாமே மிதக்க ஆரம்பிக்க. ரைட்டு கண்டிப்பா இது ஏதோ ஒரு பியாண்டர் செய்யற வேலை தான். அந்த ஒரு தெருக்குள்ளேயே அவன் அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடுவான். அந்த தெரு வந்து இன்செப்ஷன் படத்துல வர மாதிரி எல்லாம் அப்படி இப்படிலாம் அந்த தெரு வந்து இடம்லாம் மாற ஆரம்பிக்குது. கரெக்டா ஒரு முட்டு சந்தில இருந்து அவன் வெளியில வரும்போது அங்க ஒரு குதிரை வண்டிங்கிறது இருக்கும். வேகமா அதுல ஏறிட்டு சீக்கிரம் இங்க இருந்து போங்க சார்னு சொல்ல அவங்களும் கொஞ்சம் தூரம் கூட்டிட்டு போவாங்களா. சரி சரி இதே இடத்துல நிறுத்துங்கன்னு கேட்டதுக்கு நிறுத்த முடியாது, வெல்ச்சோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நிறுத்துறேன்னு சொல்லுவான். ஏன்னா அந்த குதிரை வண்டியை ஓடிட்டு வர்றது அது நம்ம ஸ்மித்தா இருக்கும். கட் பண்ணா ஹீரோ கண்விழிக்க அவன் வீட்டுல தான் இருப்பான். ஆத்தாடி நடந்ததெல்லாம் கனவு தானே அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலான்னு இருந்தா கதவு நீக்கிட்டு மறுபடியும் அந்த ஸ்மித் வர மாதிரி இருக்கும். ஹீரோ கிட்ட வந்துட்டு, என் பேர் தான் ஸ்மித், ஏற்கனவே சொல்லிட்டேன், அப்புறம் எங்க கிட்ட இருந்து மறுபடியும் எஸ்கேப் ஆகணுங்கிற மாதிரியான முட்டாள்தனம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, ஏன்னா நைட் டைம்ல நாங்க எல்லாரும் இன்னும் பவர்ஃபுல்னு சொன்னா. பவர்ஃபுல்லா நாங்களா, என்னடா சொல்றேன், என்ன நீயும் ஒரு பியாண்டான்னு ஹீரோ ஷாக் ஆகும்போது அப்ப ஹீரோ பின்னாடி ஏதோ ஒரு பொண்ணு வர மாதிரி இருக்கும். டக்குன்னு ஏதோ ஒரு சமமான ஒரு நிலப்பகுதியில நிக்கிற மாதிரியும் அங்க புகை மூட்டத்துல ஹீரோவோட ரியல் ஃபேமிலி இருக்குதுல்ல, ரியல் வேர்ல்ட்ல இருக்கிற ஃபேமிலி அவங்க எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த மெமரிஸ் எல்லாம் தெரியுது. ஹீரோவோட மெமரிக்குள்ள போன ஒரு லேடி சிமோன் அப்படின்னு ஒரு லேடி இருப்பாங்க. அவங்க தான் ஹீரோவோட மெமரியை ஆக்சஸ் பண்ணிட்டு அந்த ஆன்டிகோனஸ் ஃபேமிலியோட அந்த ஏன்ஷியன்ட் புக்கை, அந்த பழங்காலத்து புக்கை நீங்க எடுத்துட்டு போனீங்களா, அதை என்ன பண்ணீங்க, இல்ல வெல்ச்சையும் நாயாவையும் நீ என்ன பண்ணுன, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஹீரோட்ட கேள்வி மேல கேள்வியா கேட்டா ஹீரோ ஏதோ ஒரு கன்னை எடுத்து தன்னை தனியே ஷூட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஹீரோவோட மெமரியில அவனோட ரியல் வேர்ல்டு பேரண்ட்ஸ் எல்லாம் தெரியற மாதிரி இருந்திருக்கும்ல, அதை ஹீரோ மட்டும் தான் பார்த்துருப்பான். அதை அந்த சிமோனுக்கு தெரியாதபடி அங்க இருக்கிற அந்த புகை மூட்டம் தான் மறைச்சிருந்திருக்கும். பட் இப்போதைக்கு ஹீரோவோட மெமரியை ஆக்சஸ் பண்ணதுல ஹீரோவுக்கும் அந்த வெல்ச் அண்ட் நாயா இறந்து போனதுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லைங்கிறது அந்த சிமோனுக்கு தெரிஞ்சிருச்சு.
அந்த விஷயத்த எல்லாத்தையும் ஸ்மித் கிட்ட அவ சொல்லிக்கிட்டு இருப்பா. இந்த கொலைக்கும் ஹீரோவுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்ல அப்படின்னா ஓகே ஃபைன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த ஆன்டிகோனஸ் ஃபேமிலியோட அந்த பழங்காலத்து புத்தகம் இன்னும் காணாம இருக்குது. அது இதுக்கு முன்னாடி அந்த புக்கு ஹீரோ கிட்ட இருந்திருக்கு அப்படின்னா ஹீரோவோட தலைக்கு மேல எப்பவுமே ஒரு கத்தி தொங்குற மாதிரி தான். எங்களால எப்பவுமே உன்னோட உயிருக்கு உத்தரவாதம் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது, உன்னையெல்லாம் கூடயே வச்சுட்டு சுத்திட்டு இருக்க முடியாது. ஆனா இன்கேஸ் உன்னை நீயே காப்பாத்திக்கணும் அப்படின்னு யோசிச்சினா எங்க கூட வந்து சேர்றியா, எங்க கூட வந்து ஒரு பியாண்டர் ஆகுறியான்னு கேட்பான். கட் பண்ணால் ஒரு 2 நாள் கழித்து ஹீரோ அந்த ஸ்மித்தை கொடுத்த ஆஃபரை ஏற்றுக்கிறான். அவனுமே அந்த நைட் ஹாக் அப்படிங்கிற அந்த ஒரு போலீஸ் குரூப்பில் போய் சேர்ந்துக்கலாம். மேபி அவங்க கூட சேர்றது மூலமாக நம்மளை பற்றின விஷயங்கள் அவங்களுக்கு தெரிய வரலாம். வேற உலகத்துலேருந்து வந்திருக்குங்கிற மேட்டர்லாம் இருந்த போதிலும் வேற ஏதாவது பெரிய ஆபத்து வருதுன்னா அதுகிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு இப்போ இவங்க கூட போய் சேர்றது தான் உனக்கு பெட்டர்னு தோணி இருக்கு. ஒரு பப்புக்கு போக சொல்லி கார்டில் ஸ்மித் எழுதி கொடுத்துருப்பான் போல. சரின்ட்டு ஹீரோவும் ஒரு பப்புக்கு போகிறான். அங்கே இருக்கிற பார்டெண்டர் என்னப்பா வேணும்னு கேட்டதுக்கு ஸ்மித்தோட பேரை சொல்லுவானா. ஓ அதுக்காக வந்திருக்கியான்னு ஹீரோவை ஒரு லிஃப்ட்டில் அனுப்பிவிட அந்த லிஃப்ட் மூலமாக டைரெக்டாக அந்த நைட் ஹாக்கோட ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு ஹீரோ போகிறான். அங்கே போயிட்டு ரிசப்ஷனில் ஒரு கிளர்க் ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட இந்த மாதிரி தன்னோட பேரெல்லாம் சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிக்க. ஓ ஆமாம், புதுசாக ஒரு ஆள் வர போகிறாங்கன்னு ஆல்ரெடி ஸ்மித் சொல்லியிருந்தாரு, வாங்க வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறா. அப்படி கூட்டிகிட்டு போகும்போது லியோ அந்த இடத்துல தான் இருக்கிறாங்கிறதையுமே ஹீரோ கவனிக்க செய்கிறான். கூடவே ஆப்போசிட்டில் ரே அப்படிங்கிற இன்னொரு பொண்ணையுமே காட்டுறாங்க. அவ தான் ரே. பெருசா எதுவும் பேசுனதில்ல, நானே இங்க ரொம்ப நாளா இருக்கிறேன், என்கிட்ட எதுவும் பேச மாட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த கிளர்க் அதெல்லாம் சொல்லிட்டு அடுத்ததாக ஃப்ரே அப்படின்னு எவனோ ஒருத்தன் இருப்பான். அங்க சில பாடிஸ் எல்லாத்தையும் எக்ஸாமின் பண்ணிக்கிட்டு இருப்பான். பாக்குறதுக்கு தான் அந்த ஃப்ரே பயங்கர டெரரால இருப்பான், மற்றபடி பயங்கர நல்ல ஒருத்தன். அவன் எனக்கு டிராயிங்லாம் பண்ண சொல்லி கொடுத்துருக்கான் தெரியுமா அப்படின்னு அதெல்லாம் சொல்லிட்டு அடுத்ததாக கென் அப்படிங்கிற இன்னொரு பையனை வழியில மீட் பண்றாங்க. அவனுமே இப்போ புதுசா சேர்ந்திருக்க ஒரு பையன் தானாமா. ஆனா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே சேர்ந்துருப்பான். 6 மாசத்துக்கு முன்னாடியே சேர்ந்து இன்னி வரைக்கும் ஏதாவது மிஷின் கீது பண்றதுக்காக கொடுத்தா அதை நினைச்சு இன்னுமே அவன் பயந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஆள்லாம் பேசிட்டு நேரா ஸ்மித் இருக்கிற ரூமுக்குமே வந்துட்டு ஓகே இங்கதான் ஸ்மித் இருக்கிறான், நீ போய் அவனை பாருன்னு சொன்னா. ஏன் நீங்க வரலையான்னு கேட்டதுக்கு அந்த ஆளை பார்த்தாலே ஒரு மாதிரி இன்டிமேட்டிங்கா இருக்கிறான், லைக் ஏதோ ஒரு அப்பா மாதிரி ஃபாதர் ஃபிகர் மாதிரியான ஒரு பிஹேவியர் அந்த ஆள்கிட்ட இருந்து வரும், அதனால பெருசா அந்த ஆள்கிட்ட டச் வச்சுக்கிறது இல்லைன்னு சொன்னா ஹீரோவால புரிஞ்சுக்க முடியுது. சில பேருக்கு அப்பாவை பார்த்தா லைட்டா பயம் இருக்கதான் செய்யும்னு. நேராக உள்ளே போய் ஸ்மித்தை மீட் பண்ணா. பரவாயில்லையே பையா, சொன்ன மாதிரியே வந்துட்டியே, சரி இந்த பேப்பரில் சைன் போடுன்னு அவனை இந்த கம்பெனியில் வேலைக்கு எடுத்துக்கிற மாதிரி கான்ட்ராக்ட்லாம் போடுறாங்க. சும்மா வெறும் ஃபார்மாலிட்டிக்காக மட்டும்தான், வெறும் பேப்பர் வைஸ் மட்டும்தான். மற்றபடி இவங்க ஆக்சுவலி பண்ண போகிறதுங்கிறது அந்த பியாண்டர்ஸ்க்கான வேலையாக தான் இருக்கும். ஆனால் நீ இப்படி எங்கள் கூட சேர்ந்துருக்க ஒரு பியாண்டர் ஆய்ந்திருக்க அப்படின்னா நீ உன்னோட கண்ட்ரோலை கூட லூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதுவும் அந்த பாக்ஸில் ஒரு மெழுகுபத்தி இருக்குதுல்ல, அதை எடுத்துகிட்டு என் பின்னாடி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லும்போது இவனும் பின்னாடியே போறான். கண்ட்ரோலை லூஸ் பண்ணிடுவேன்னு சொன்னீங்களே, என்ன மேட்டர்னு கேட்டுக்கிட்டே போனா நேராக ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு போறாப்புல. அந்த ரூம்ல ஏகப்பட்ட கல்லறைகள் பிளஸ் அது எல்லாத்துக்கும் மெழுகுவத்திங்கிறது ஏற்றப்பட்டிருந்திருக்கும். இவங்க எல்லாருமே இதற்கு முன்னாடி பியாண்டர்ஸா இருந்து இறந்து போனவங்களாமா. இதுல ஏகப்பட்ட பேர் இறந்து போனதுங்கிறது அவங்களோட கண்ட்ரோல்ஸை அவங்க லூஸ் பண்ணி தான். ஆனா என்னைக்கும் அவங்கள நம்ம ஞாபகம் வச்சிருந்திருப்போம், என்னைக்கும் அவங்களோட வழிகள்ல தான் நம்ம நடப்போம் அப்படின்னு ஒரு சொல்ல ஹீரோமே கொண்டு வந்த மெழுகுவத்தியை அந்த இடத்துல ஏற்றி வைக்கிறான். அப்போ ஸ்மித் ஹீரோ கிட்ட இந்த மாதிரி கிரியேஷன் மித்து என்னன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்குறான். கிரியேஷன் மித்துங்கிறது இந்த உலகத்துல இந்த உலகம் எப்படி உருவாச்சு அப்படிங்கறதுக்கான ஒரு கட்டுக்கதையாக இருக்கும். ஹீரோக்கும் அந்த கதைகள் தெரிஞ்சிருந்திருக்கு. ஒரு பெரிய பிரளயத்திலிருந்து நம்மளெல்லாம் படைத்தவர் எழுந்திருச்சு முதல் வெளிச்சத்தை அவர் உருவாக்குனாரு. அந்த வெளிச்சத்துக்கு அப்புறம் இந்த பேரண்டமாவும் இந்த வெரி எக்ஸிஸ்டன்ஸாவும் தன்னைத்தானே அவரு மாத்திக்கிட்டாரு. அவரோட கண்கள் சுட்டரிக்கும் சூரியன், அதுக்கப்புறம் கிரிம்சன் மூன்னு சொல்லுவான். இவங்க ஊர்ல இருக்கிற நிலவுங்கிறது ஒரு மாதிரி சிவப்பு கலர்ல இருக்கும். அந்த ஆளோட உடல்கள் தான் நிலமாவும் நட்சத்திரங்களாகவும் மாறுச்சு. அவரோட முடிங்கிறது ஃபீனிக்ஸாகவும் அவரோட காதுகள் வந்து அரக்கர்கள் நிறையாவும் மாறுச்சு அப்படின்னு சொல்லி முடிக்க கரெக்டு தான். இதே மாதிரி தான் பியாண்டர்ஸ் ஆன நம்மளுக்குமே பியாண்டர்ஸ் ஆகிறதுக்கு 22 பாத்வேஸுங்கிறது இருக்கு. இப்போ இந்த இடத்துல அந்த 22 பாத்வேஸ்ல 4 பாத்வேக்கான அந்த சீக்வன்ஸ் 9 அப்படிங்கிற இனிஷியல் ஸ்டேஜில் என்டர் ஆகிறதுக்கான போர்ஷன்ஸுங்கிறது இவங்க கிட்ட இருக்காமா. ஏற்கனவே சொன்ன மாதிரி 22 பாத்வேஸுங்கிறது இருக்கும். அந்த 22 பாத்வேக்கும் ஒரு 10
லெவல் மாதிரி இருக்கும் 9ல இருந்து 0 வரைக்கும். ஸோ அதில் 9வது லெவல், அதாவது இனிஷியல் ஸ்டேஜுக்கு போறதுக்கான போர்ஷன்ஸுங்கிறது இவங்க வச்சிருந்துருக்காங்க. 4 பாத்வேஸுக்கானது. ஸோ அந்த 4ல் உனக்கு எதை வேணுமோ நீ சூஸ் பண்ணிக்கோ. வேணும்னா இங்க இருக்கிற லெபார்டரியில ஒரு கிளப்பீஸ் ஒன்று இருக்கும், அதுகிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுன்னு ஹீரோவை அனுப்பிவிட, சரின்னு ஹீரோவும் வந்துட்டு இருக்கும்போது அவனுக்கும் என்ன பாத்வேவை சூஸ் பண்றதுன்னு தெரியல. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பவர்ஸுங்கிறது இருக்கும். அதனால எதை சூஸ் பண்றங்கிற மாதிரியான ஒரு குழப்பத்திலேயே தான் நேரம் அந்த லேபுக்கும் போவானா. அங்க போனா ஒரு வயசான ஒருத்தர் இருப்பார், அவர் பேரு நீல். அவர் ஏதோ ஒரு ஆராய்ச்சிலாம் பண்ணி சொதப்பிக்கிட்டு இருக்க ஹீரோ உள்ள வரத பார்த்தோன்னே ஓகே ஏதோ ஒரு புது பையன் வந்திருக்காங்கிற மேட்ரு அந்த நீலுக்கும் தெரிஞ்சிருந்திருக்க போல. வந்தோடனேயுமே தம்பி அங்க இருக்கிற புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து அடிக்க வைக்கிறியாப்பான்னு கேட்டதுக்கு சரின்ட்டு ஹீரோவும் அந்த புக்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்பதான் அந்த நீல் சொல்றாரு, இதுக்கு முன்னாடியே ஸ்மித் வந்து ஹீரோவை பத்தி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பான் போல. லைக் ஹீரோ வந்து இந்த காலேஜில் படிச்சான் அப்படிங்கிற இந்த மேட்டரை பத்திலாம் உனக்கு வரலாறுல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்திருக்கு. அப்படிங்கும்போது நீ இன்னுமே சில விஷயங்கள் கத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு கூட நீ உதவி பண்ணலாம். நான் ரீசெண்ட் இயர்ஸா இந்த பேரரசர் ரொசல் இருக்கிறாருல, அவரு இறந்து போனதுக்கு அப்புறம் அவரோட டைரிங்கிறது கிடைக்கப்பட்டிருந்தது. அவர் எழுதின ஏகப்பட்ட ரைட்டிங்ஸ் ஆல்ரெடி தொலைஞ்சு போச்சு. பட் இப்போதைக்கு என்கிட்ட ஒரு 3 காப்பீஸ் மட்டும் இருக்கு. இதை கண்டுபிடிக்கிறதுக்கே நான் பயங்கரமா அலைஞ்சு தெரிய வேண்டியதா இருந்தது. ஆனால் இதில் பிரச்சனை என்னென்னா இந்த டைரியில் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி இருந்திருக்காப்புல. ஒருவேளை இந்த சிம்பிள்ஸுக்கு ஏதாவது மிஸ்டீரியஸான பவர்ஸ் இது இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் ஒரு பக்கம் இருந்தாலும் கடந்த 150 வருஷமாக இந்த டைரியில் இருக்கிற விஷயங்களை யாருமே டீகோட் பண்ணவே இல்லை. இவர் தான் பண்ணியிருந்திருக்காரு. ஆனால் இவராலையும் பெருசாக அதில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் அவரால் டீகோட் பண்ண முடியல. ஏதோ ஒரு சில விஷயங்களை மட்டும் டீகோட் பண்ணி பார்க்கும்போது தான் இவர்கிட்ட இருக்கிற அந்த மெட்டீரியல் இருக்குதுல்ல, அதுவுமே வந்து அந்த ஃபுல்லஸ்டான நோட்டுங்கிறது கிடையாது, வெறும் பேப்பர்ஸா மட்டும்தான் இருக்கும். அந்த பேப்பர்ஸ்ல இருக்கிற சில விஷயங்கள் எல்லாம் அவர் டீகோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது அவரோட பர்சனல் டைரிங்கிற மேட்டரையே அவர் கண்டுபிடிச்சிருந்திருப்பாரு. ஆனா இதை ஹீரோ கிட்ட காட்டும் போது ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகுறான். ஏன்னா அது சைனீஸா இருக்கும். அதனாலே அவனால ரொம்ப சுலபமாவே அதுல என்ன இருக்குதுங்கிற விஷயத்தெல்லாம் படிக்க முடியுது. அந்த ஆள் அந்த ரொசல் கட்ஸ்டவ் அப்படிங்கிற அந்த ஒரு நபர் இந்த உலகத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகி வந்து ஒரு எம்பரரா இருந்திருக்கான். இந்த உலகத்துல இருக்கிற ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணியிருந்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த பியாண்டர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பவர், அதுக்கு தேவையான அந்த போர்ஷன்ஸ்னு சொல்லி இந்த விஷயங்கள் எல்லாம் பத்தி அந்த டைரியில அக்கு வேற ஆணி வேற அந்த ஆள் எழுதி வச்சிருந்திருப்பான். அது எல்லாத்தையும் ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்க அப்போ அந்த நீல், தம்பி என்னப்பா ரொம்ப முறைச்சு பாக்குறியே, என்ன மேட்டர்னு கேட்டதுக்கு இல்ல சும்மா டிரான்ஸ்லேட் பண்றதுக்காக முயற்சி பண்ண, மத்தபடி எதுவும் இல்லை அப்படின்னு அதை திருப்பி கொடுக்க, என்னது டிரான்ஸ்லேட் பண்ண முயற்சி பண்ணியா? சரிதான், சின்ன பசங்க எல்லாருமே இப்படிதான், நமக்கு ஏதாவது ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்குங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. சரி இருக்கட்டும் போர்ஷனை சூஸ் பண்றதுக்காக தானே வந்திருந்திருக்கேன். என்ன போர்ஷனை நீ இப்போ சூஸ் பண்ணலான்னு இருக்கிற? ஏற்கனவே ஏதாவது மைண்ட்ல வச்சிருந்திருக்கியா, இல்லைன்னா வேணும்னா எல்லா விஷயத்தையும் பத்தி நான் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணட்டா அப்படின்னு கேட்டா ஹீரோ யோசிக்காம எனக்கு சியர் போர்ஷன் வேணும் அப்படின்னு கேட்பானா. ஏன் அதை சூஸ் பண்ற அப்படின்னு இந்த நெல்க்கு ஒரு கேள்வி இருக்கும். இருந்தாலும் ஹீரோ சும்மா அவனோட மனசு சொன்னுச்சு, அதனால தேர்ந்தெடுக்கிறங்கிற மாதிரியான ஒரு காரணத்தை சொல்லியிருந்திருப்பான். அதுக்கப்புறம் அந்த வயசானவரும் தண்ணியில என்னத்தையோ கலந்துட்டு அந்த போர்ஷனையுமே ரெடி பண்ணி வைக்கிறாரா. அப்போ ஹீரோ இதை எடுத்து குடிச்சாகணும். ஆனா இதை குடிச்சிடலாமா அப்படிங்கிற ஒரு சின்ன தயக்கங்கிறது ஹீரோவுக்கு இருக்கா. இதை பார்த்துக்கிட்டு இருந்தவரும், டேய் தம்பி, இந்த மாதிரிலாம் பேனிக் ஆயிட்டு நர்வஸ் ஆயிட்டு இருந்த அப்படின்னா அதை நீ குடிச்சதுக்கு அப்புறம் உன்னோட பாடி அதை அப்சர்வ் பண்றதுக்கு நேரம் எடுக்கும். அதை அப்சர்வ் பண்ண நேரம் எடுத்ததுன்னா அது லைட்டா உனக்கு பிரச்சனையாக வாய்ப்பு இருக்கு. நீ எடுத்த முடிவு சரியாதான் இருக்குங்கிற நம்பிக்கையை வச்சுக்கிட்டு ஒரே கல்பா அப்படின்னு சொல்ல சரின்னு ஹீரோவும் அதை குடிச்சிடறான். அதை குடிச்சோன்னே அந்த போர்ஷன் ஹீரோவோட பாடியில கலக்க ஆரம்பிக்க அவனோட உடம்புல ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றது அவனுக்கே தெரியுது. என்ன கண்ணெல்லாம் கேர் ஆகுதுன்னு யோசிச்சா அந்த வயசானவர் சொல்லிட்டே இருப்பாரு, இல்ல உன் பாடி அப்படி ரியாக்ட் பண்றதெல்லாம் நார்மல் தான், கொஞ்சம் பொறுமையா இரு, மைண்டை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரா. ஏதாவது விஷயங்களை சும்மா இமேஜின் பண்ணி பாருன்னு சொல்ல முதல்ல அவன் சாதாரண ஒரு தொப்பியை இமேஜின் பண்ணி பார்த்துருப்பான். இந்த உலகத்திலே இல்லாத உன்னோட இமேஜினேஷன்ல இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சு பாருன்னு சொன்னதுக்கு இந்த உலகத்திலே இல்லாத ஒன்னா அப்படின்னு ஹீரோவும் என்னென்னமோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறான். ராக்கெட்டு, ஆஸ்ட்ரோனட்ஸ், அது இதுன்னு சொல்லி எதையே யோசிக்க அவன் யோசிக்க அதோட பாதிப்புங்கிறது அவன் இருக்கிற அந்த ஏரியாவை சுத்தியுமே ஏற்படும். ஆனா இந்த மாதிரியான போர்ஷன்ஸை குடிச்சதுக்கு அப்புறம் அந்த மாதிரியான ரியாக்ஷனுங்கிறதுலாம் ரொம்ப நார்மல் தான் போல. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவும் அப்படியே சரியாயிருவான். ஆனா ஹீரோ நார்மலா இருந்தாலுமே அந்த வயசான இருக்கிறாருல அவரை பார்க்கும்போது ஒரு மாதிரி கலரா தெரிவாரு. என்னடா என்ன பார்க்கும்போது ஒரே கலரா தெரியுதா, என்னோட பாடியில எவ்வளவு கலர் இருக்கோ அதை வச்சு என் ஹெல்த் கண்டிஷன் என்னவா இருக்கும் நீ செக் பண்ணிக்கலாம்,
நான் ஒரு வயசான பீஸ், அதனால கண்டிப்பா என் கண்டிஷன் மோசமா இருக்கும்னு எனக்கே தெரியும்னு சொல்ல ஹீரோவும் அதை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அந்த வயசானவருக்கு பின்னாடி ஒரு கண்ணு இருக்கிற மாதிரி தெரியுமா, உனக்கு பின்னாடி ஒரு கண்ணு இருக்கிற மாதிரி தெரியுதியான்னு சொன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவும் நார்மலான விஷயம் தானே சொல்லுவாரா. நார்மலான விஷயமா? கூடவே ஹீரோவுக்கு அங்கே ஏதோ ஒரு உருவம் ஒன்று இருந்துட்டு அது அப்படியே மறைஞ்சு போன மாதிரியும் இருக்கும். அப்போ இப்போ என் கண்ணுக்கு ஒரு உருவம் தெரிஞ்சது, மறைஞ்சு போச்சு, அதுவும் நார்மலா அப்படின்னு கேட்டா இந்த மாதிரியான போர்ஷன்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அப்பப்போ சின்ன சின்ன ஹாலுசினேஷன்லாம் தோணதான் ஆரம்பிக்கும். அதெல்லாம் பெருசா நீ கண்டுக்க கூடாது. ஏன் நீ இந்த ஹெட் குவார்டர்ஸுக்கு வரும்போது லியோ அப்படின்னு ஒருத்தனை பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். முதல்ல அவன்லாம் இந்த போர்ஷனை எடுத்துக்க படியில எப்படி நடக்கிறோம் அப்படிங்கிறது கூட தெரியாம தடிக்கூட்டெல்லாம் கீழே விழுந்துட்டு கிடந்தான். அதனால ஒரு சின்ன ஷார்ட் டேர்முக்கு பாடியோட ஃபங்க்ஷனிங் அப்படி இப்படி கொஞ்சம் இருக்கதான் செய்யும். அதை லைட்டா பார்த்துக்கோ என்ன, சரியா? அப்புறம் போய் எதுக்கோ ஒரு ஸ்மித்தை மீட் பண்ணிக்கோ. அவனை மீட் பண்றதுக்கு முன்னாடி இந்த உனக்கான பொருட்களுங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட கன்னு புல்லட்டு இது எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்மித்தை போய் மீட் பண்ணியிருந்திருக்க. ஸ்மித்தும் அதே மாதிரியான அட்வைஸ் தான் கொடுக்குறான். முதல்ல கொஞ்சம் ஆரம்பத்தில் அப்படி இப்படி ஏதாவது கண்ணுக்கு தெரியதான் செய்யும். ஆர்வ கோளாறுல அது என்ன இது என்னன்னு ஏதாவது ஒரு விஷயத்த தேடி போயிட்டு எங்கேயாவது உதவ வாங்கிட்டு வந்துடாத. இப்போதான் நீ சேர்ந்துருக்க, இப்போதான் உனக்கு பவர் கிடைச்சிருந்துருக்கும் போது உன்னை நாங்கள் இனிஷியல்லே வந்து அஃபீஷியலா, அதாவது பேப்பர்ல பெரிய பதவியில இருக்கிற மாதிரிலாம் எழுதல, ராதர் சாதாரண ஒரு சிவிலியன் ஸ்டாஃபாக தான் எழுதி இருந்திருக்கோம். சும்மா ஊருக்குள்ள என்ன நடக்குங்கிற இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ற ஒரு ஆள் மாதிரி தான் இப்போதைக்கு நீ இருக்க போற. ஆனா உனக்கான சம்பளங்கிறது மாசம் மாசம் வழங்கப்படும். இந்த மாசத்துக்கான அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு காசு கொடுத்துருக்க. ஆஹா, காசெல்லாம் கிடைச்சிருக்கேன்னு சொல்லி ஹீரோவுக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா காலேஜ் முடிஞ்சுட்டு ஹீரோ வீட்டில் வெட்டியாக தான் இருந்திருப்பான் போல. ஸோ இப்போ வேலை கிடைச்சிருக்கு, காசு கிடைச்சிருக்குங்கும் போது ஹீரோவுக்கு ஹாப்பி. ஏற்கனவே பார்த்த மாதிரி ஹீரோவுக்கு அந்த கிளின்னோட மெமரிங்கிறது இருக்கும். அதனாலேயே அவனோட வீட்டோட ஃபினான்ஷியல் கண்டிஷன் என்னங்கிறது அவனுக்கு தெரியும். கட் பண்ணா அன்னைக்கு ஈவினிங் ஹீரோ ஒரு குச்சியை ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு சும்மா ஒரு தொப்பியுமே போட்டுக்கிட்டு அந்த வெல்ச் அப்படிங்கிற ஒரு பையன் ஒருத்தர் இருந்திருந்தான்ல, அந்த கிளென் கூட படித்த ஒரு பையன், அவன் கூட இறந்து போயிருந்திருப்பான். ஸோ அந்த வெல்ச்சோட வீட்டை சுத்தி சும்மா ஹீரோ நடந்துகிட்டு இருப்பான். எதனாலனா அதுதான் உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை, கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி நடங்கிற மாதிரி ஸ்மித் சொல்லியிருந்திருப்பான் போல. அப்படி நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது கரெக்டா ஒரு குதிரை வண்டியில வந்த லியோ ஒரு சின்ன வேலை இருக்குவாமே, வந்து வண்டியில ஏறுன்னு சொல்லி ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்க. இப்ப எதுக்கு ஹீரோவை லியோ கூட்டிட்டு வந்திருக்கான்னு பார்த்தா ஏதோ ஒரு குட்டி பையனை கடத்திட்டாங்களாமா. இந்த புகையிலையெல்லாம் விற்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி புகையில பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிற ஏதோ ஒரு பெரிய ஆளோட பையனை கடத்திருக்காங்க. அப்போ அந்த பையனை தேடுறதுக்காக தான் இந்த ஆள் கிளம்புறாருன்னா அப்போ நாம வெறும் பியாண்டர்ஸை மட்டும் டீல் பண்ண மாட்டோமா, இந்த மாதிரி சாதாரண பொட்டி கேஸையும் டீல் பண்ணதான் செய்வோமான்னு கேட்டதுக்கு, தம்பி வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் மாதிரி, ஒரு போலீஸ் மாதிரி, அதனால அப்பப்போ இந்த போலீஸ் வேலையும் நம்ம சேர்த்து தான் செய்யணும். அது மட்டும் இல்லாம இந்த காணாம போன பையனோட அப்பா அவரு கொஞ்சம் ரெகுலரான ஒரு கிளைண்ட்னு வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஏதோ பூனை காணாம போயிருக்கு அப்படின்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு பியாண்டரோட பவர் இருக்கிற நீ, உங்ககிட்ட சியர் அப்படிங்கிற ஒரு பவர் இருக்குதுல்ல, அந்த பவரை பயன்படுத்த இதுதான் காணாம போன பையனோட சொக்கான கொடுக்கும் போது ஹீரோவும் சரின்னு வாங்கிட்டு தரையில வச்சு அந்த துணி மேல ஹீரோவோட அந்த ஸ்டிக் இருக்கும்ல அதையும் வச்சுட்டு அவன் பவர்ஸ் அவன் பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். அந்த பையன் முதல்ல அவங்க அப்பாவோட கையை விட்டுட்டு ஏதோ ஒரு சந்துக்குள்ள ஓடி போய் தான் தொலைஞ்சிருந்திருக்கான் போல. அது எல்லாமே ஹீரோவுக்கு தெரிய வருது. அவங்ககிட்ட சியர் அப்படிங்கிற ஒரு பவர் தானே இருக்கும், பார்க்கறவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பவரா இருக்கும். அதனால அந்த குட்டி பையனை எங்க கடத்தி வச்சிருந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயத்த அந்த ஸ்டிக் இருக்குதுல, அந்த குச்சி, அது காட்டி கொடுக்க ஹீரோவும் வழி சொல்றான். அந்த குச்சி சொல்ற வழியை ஃபாலோ பண்ணிட்டு நேரா ஏதோ ஒரு ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஒரு பெரிய மேன்ஷன் மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்திருந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் அந்த பையன் இங்கதான் இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஹீரோவால கதவுக்கு பின்னாடி யாரு இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே ஹீரோவால அவனோட பவர்ஸ் யூஸ் பண்ணியே பார்க்க முடியுது. உள்ள கடத்தின 2 ஆளுங்க பிளஸ் அந்த குட்டி பையனும் இருக்க. விஷயத்த சொன்னோன்னே லியோ ஓகே நீ அண்ணன் பாத்துக்கிறேன்னு கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறானா. அவங்க 2 பேரையுமே அவன் அசால்ட்டா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு இருப்பான். அந்த ஆளுங்க கன்னை எடுத்து ஃபயர் பண்ற மாதிரி இருந்தாலுமே அந்த புல்லட்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டு, இந்த ஊர்ல எத்தனையோ நல்ல நல்ல வேலை இருக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு ஏன்டா கடத்தல் தொழிலாம் ஒரு வேலைன்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க, கடத்தினா நாங்க வருவோம்னு தெரியாதாரா அவங்களுக்குன்னு போட்டு கொடூரமா சண்டை போட்டுட்டு இருப்பான். 2 பேரையும் அடிச்சு போட்டதுக்கு அப்புறம் உள்ள வந்த ஹீரோ அவனுங்க யாருன்னு உனக்கு தெரியுமா ஐயான்னு கேட்டுட்டு அங்க இருக்கிற அந்த குட்டி பையனை அவிழ்த்து விடலான்னு
பண்ணியிருக்க? தெரியும், பார்த்துருக்கேன். சாதாரண லோக்கல் ரவுடிங்க தான், சும்மா இந்த கேம்பிளிங் ஆடுறதுக்கெல்லாம் கூட வருவானுங்க. ஆனா இவ்வளவு ரிஸ்க் எடுத்து குழந்தைய கடத்துறது அப்படின்னு யோசிக்கும் போது அப்ப அந்த இடத்துல ஒரு இன்விசிபிளான ஒரு ரெக்க மாதிரி ஒன்று வரும். அது வந்துட்டு ஏர்லயே வெடிச்சு போக அவள் தான் கீழே விழுந்து அந்த 2 ஆளுங்க இருப்பானுங்க, அடி வாங்கினவனுங்க. அவனுங்க ஒரு மாதிரி ரியாக்ட் ஆயிட்டே எந்திரிக்கிறானுங்க, ஏதோ ஜாம்பி மாதிரி. நமக்கும் சண்டைக்கு சம்மந்தம் இல்லை, ஆளை விட்டுருங்கன்னு ஹீரோ அந்த குட்டி பையனை தூக்கிட்டு அங்க இருந்து போக இப்போதைக்கு அந்த 2 பேரும் ஜாம்பி மாதிரி எந்திரிச்சிருப்பானுங்கள. அவனுங்க வேகமா லியோ அட்டாக் பண்ண வரும்போது 2 பேரும் ஒன்னா ஒரே கலவையா மாதிரி ஒரு மான்ஸ்டர் மாதிரி மாறிக்கிட்டு லியோ அட்டாக் பண்றதுக்காக வந்திருக்க. லியோ சுத்தமா பயப்படவும் இல்லை. பிளஸ் அந்த மான்ஸ்டர் சமாளிக்கிறதுங்கிறது அவனுக்கு ரொம்ப சுலபமா வேற இருக்கும். ஈஸியாவே அதை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு இருப்பானா. அப்போ அந்த மான்ஸ்டர் டக்குன்னு ரூம் விட்டு வெளியில வந்து ஒளிஞ்சிருந்துட்டு ஹீரோவை அட்டாக் பண்ற மாதிரி தெரிய ஹீரோவும் சேஃப்டிக்காக கன் வச்சிருந்திருப்பான்ல, அதை எடுத்து கரெக்டா பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த மான்ஸ்டர் வந்தா ஷூட் பண்ணிடலாங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருப்பானா. அதே மாதிரி அந்த மான்ஸ்டரும் வருது. வேற வழி இல்ல, ஹீரோ தான் ஷூட் பண்ணியும் ஆகணும். ஏன்னா அந்த இடத்துல என்னதான் லியோ அட்டாக்லாம் பண்றதுக்கு கேப்பபிளாக இருந்தாலுமே ஹீரோ ஏதாவது பண்ணட்டுங்கிற மாதிரி அவன் சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்க. ஹீரோவும் வேற வழி இல்லாம உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஃபயர் பண்ணியிருந்திருப்பான். அப்படி ஷூட் பண்ண உடனேயுமே அந்த மான்ஸ்டர் அப்படியே டக்குன்னு வழி தாங்க முடியாம வானத்தோட உச்சி வரைக்கும் போயிட்டு அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடும். லியோவும் ஹீரோ கிட்ட என்ன தம்பி இப்பதான் கன்னை முதல் தடவை பயன்படுத்துறே அப்படின்னு கிண்டல் பண்ணுவானா. ஆனா ஹீரோ அந்த கன்னை பயன்படுத்த அந்த ஒரு பேனிக்ல இருப்பான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு சில குரல்லாம் கேட்குற மாதிரி இருக்கும், ஏகப்பட்ட கண்கள் அவனை கண்காணிக்கிற மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் கூட பரவாயில்ல, அந்த கிளென் இருக்கிறான்ல அவன் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருக்கானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெமரியுமே ஹீரோக்குள்ள இருக்கு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய சேஃபா வண்டியை வர வச்சு அனுப்பி விட்டுருவாங்க. ஹீரோ அந்த மான்ஸ்டரை ஷூட் பண்ணி டேக் டவுன் பண்ணியிருக்கான்ல. அதுக்கப்புறம் அந்த ஒரு மான்ஸ்டரையுமே இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பரவாயில்லையே பையா, இப்பதான் மிஷனுக்கு வந்திருக்க. மிஷன்லயே இந்த மாதிரி ரீசெண்டா பியாண்டரா மாறிட்டு கண்ட்ரோல் இல்லாம இப்படி லூஸ் கண்ட்ரோல்ல சுத்திட்டு இருக்கிற ஆளுங்களை சாகடிச்சிருக்க ஒரு நல்ல விஷயம் தாங்கிற மாதிரி அப்ரிஷியேட் பண்ணுவான். ஸோ இந்த 2 கிட்னாப்பர்ஸுமே எங்கேயோ போர்ஷனை வாங்கி குடிச்சிட்டு பியாண்டா சாக ட்ரை பண்ணியிருக்கானுங்க. ஆனா அந்த போர்ஷனை அவங்களோட பாடி கரெக்டா அப்சர்வ் பண்றதுக்கு அவனுங்க விடல. அந்த அப்சர்வ் பண்றதுக்கான டைமை கொடுக்காம அதுக்குள்ளே என்னமோ ஒன்று பண்ணியிருக்கானுங்க. சரி இருக்கட்டும், இது எப்படியோ நல்ல வேலை பண்ணியிருக்கேன்னு ஹீரோவா பாராட்ட ஹீரோவுமே அப்படியா சார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து கிளம்புவானா. ஆனா அப்படி ஹீரோ போகும்போது ஹீரோவை பத்தி அந்த லியோ அவனோட ஷேடோ கிட்ட அவனோட நிழல் கிட்ட பேசுற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் ஈவினிங் ஹீரோ வீட்டுக்கு போயிருந்திருப்பானா. ஓகே, தங்கச்சி கிட்ட இப்படி வேலை கிடைச்சிருக்குங்கிற மேட்டரை சொன்னா கண்டிப்பா பயங்கர குஷி ஆயிருவாங்கிற சந்தோஷத்தோட அவன் ரூமோட கதவை நீக்கினா அவன் அந்த குழந்தைங்கலாம் கடத்தப்பட்டாங்கல்ல அந்த ஒரு வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கும். கூடவே கரெக்டா அவன் நிக்கிறக்கு இடத்துல இருந்து ஆப்போசிட் ரூம்ல ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்க. நேரம் அங்க போய் நீக்கி பாக்குறான். அந்த இடத்துல ஒரு புக் ஒன்று இருக்கும். காத்துக்கு அதுல இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாம் பறந்து கரெக்டா ஒரு பக்கத்துல நிக்க என் கூட சேர்ந்து இன்னும் நிறைய பேர் சாக போறாங்க அப்படின்னு அந்த கிளென் எழுதியிருப்பான்ல அந்த வார்த்தைகள் அங்க இருக்கும். சடனா ஹீரோ அந்த டேரட் கார்டு இருக்குதுல்ல, அந்த ஃபூல் அப்படிங்கிற அந்த ஒரு கார்டு அது மேல நிக்கிற மாதிரியும் அப்படியே இது எல்லாமே ஒரு கனவா வந்துட்டு தூங்கி எந்திரிச்சு செமையா பயந்துருப்பான். ஆனா இந்த ஒரு சின்ன கனவுல ஹீரோவுக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது. அந்த குழந்தைய எந்த இடத்துல கடத்தி வச்சிருந்தாங்களோ அந்த இடத்துக்கு போனா ஆன்டிகோனஸ் அப்படிங்கிற அந்த ஃபேமிலியோட அந்த புக் இருக்குதுல்ல, அந்த ஏன்ஷியன்ட் புக், அது கூட காணாம போயிருக்கும்ல, அதை பத்தின விஷயங்கள் தெரிய வருங்கிற மாதிரி நினைக்கிறான். அப்படியே சீன் கட் பண்ணா பென் அப்படிங்கிற ஒரு நபரை காட்டுறாங்க. அந்த பென் ஒரு விதமான தயக்கத்தோடைய நேரா ஒரு வீட்டோட காலிங் பெல் அழுத்தலான்னு போயிருந்திருக்க. அந்த வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோவும் ஹீரோவோட தங்கச்சியும் இருக்கிறாங்க. என்னடானா இந்த பென்னுங்கிற நபர் இருக்கிறார்ல, இவருமே நம்ம ஹீரோவோட அண்ணனா தான் இருக்கும். ஹீரோவுக்கு தான் வேலை கிடைச்சிருச்சுல, ஸோ அதனால ஏற்கனவே இருந்த வீட்டுல இருந்து காலி பண்ணிட்டு இப்போ இங்க புதுசா இந்த ஒரு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதனாலதான் அண்ணனையுமே இன்வைட் பண்ணிட்டு பாத்தியா இவ்வளவு பெரிய வீடு, நம்ம எல்லாரும் ஒன்னா இந்த இடத்துல ஜாலியா தங்கலாம் அப்படின்லாம் சொல்லி ஹீரோ அவங்களுக்கு சமைச்சு பரிமாறலாம் செய்யும் போது, டேய் உனக்கு பிரெட் மட்டும் தான் திங்க தெரியும் நினைச்சேன், எப்படா சமைக்கலாம் தெரியுங்கிற மாதிரி ஹீரோவோட தங்கச்சி எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆகிட்டு இருக்கிறா. பேரலாக இன்னொரு பக்கம் ஸ்மித் ஸ்டார்டிங்கில் ஒரு மஞ்ச முடிக்காரன் ஹீரோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பான்ல, அவனை கூப்பிட்டு வச்சு அவனோட மெமரிஸ் எல்லாத்தையும் அலசி பார்க்குறாங்க. அப்படி அலசி பார்க்கும்போது அந்த ஆன்டிகனஸ் ஃபேமிலியோட அந்த பழங்காலத்து புக்கு இருக்கும்ல, அந்த புக்கை இவன் காசுக்காக யார்கிட்டயோ கைமாற்றி இருக்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லை, அவனோட கழுத்தில் சீக்ரெட் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு குரூப்போட டாட்டூமே இருக்கும். ஸோ இவன் அந்த குரூப்பை சேர்ந்த ஒருத்தன் தான். அப்படி பார்த்தா அந்த சீக்ரெட் ஆர்டருமே இந்த ஆன்டிகனஸோட இந்த புக்கை கண்டுபிடிக்கணுங்கிற இந்த வேட்டையில் இருக்கிறாங்க.
ஸோ அவங்க கைக்கு இந்த புத்தகம் கைப்பேறதுக்கு முன்னாடியே நாம் அந்த புத்தகத்தை எடுத்தாகணும். ஹீரோவுமே இந்த ஆன்டிகோனஸ் ஃபேமிலியோட இந்த புக்கு விஷயத்துல இன்வால்வ் ஆயிருந்திருக்கான்ல, அதனால தான் அந்த வெல்ச் நாயாங்கிற அந்த பொண்ணுலாம் இறந்துருப்பாங்க. இந்த மேட்டர்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த மஞ்சமுடிக்காரன் ஹீரோவையுமே ஃபாலோ பண்ணியிருந்திருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க, லியோவும் ஸ்மித்தும். அப்ப அங்க ஒரு நபர் வந்துட்டு ஹீரோவுக்கு அந்த புக்கை பத்தின ஒரு க்ளூ கிடைச்சிருக்குங்கிற மாதிரி சொல்லுவாரா. சரின்னு இவங்க எல்லாரும் போயிருந்திருப்பாங்க, ஹீரோவையும் கூப்பிட்டுக்கிட்டு தான். அந்த இடத்துல தான் புக் இருக்கிறதுக்கான க்ளூ இருக்குதுன்னு சொல்லி போயிருந்திருப்பாங்க. ஆனா அங்க போனா க்ளூவும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. வெறும் ஒரு வயசான நபரோட டெட் பாடி மட்டும் இருக்கும். அப்படியே உடம்பெல்லாம் புழு பிடிச்சி கிடக்கும். இப்போ இறந்து போயிருந்திருக்காங்கல்ல இந்த நபருக்கு பைபர் அப்படின்னு ஒரு பையன் ஒருத்தன் இருக்கிறான். அவனா ஆளை காணோமாமா. ஸோ ஆளை காணோம் அப்படின்னா அந்த ஆளோட போட்டோவை கொடுத்துட்டு ஹீரோவோட பவரை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க சொல்ல சரின்னு ஹீரோவும் அவனோட ஸ்டாஃப் அவனோட பவரெல்லாம் பயன்படுத்துறான். ஆனா அவன் கையில வச்சிருந்திருக்க அந்த ஸ்டாஃப் என்னன்னா அங்கிட்டு இங்கிட்டுன்னு ஏர்ல பறந்து டைரக்டா அவனையே குத்துறதுக்காக வர ஸ்மித் அதை ஒரே கேட்ச் பிடிச்சிட்டு ஓகே நம்ம கிட்ட இருக்கிற பவர்ஸை யூஸ் பண்ணாலுமே ஒர்க் ஆகாதபடி வேற யாரும் அவங்களோட பவர்ஸை பயன்படுத்தி இருந்திருக்காங்க. சரி இருக்கட்டும், இன்னொரு நாள் பாத்துக்கலான்னு கிளம்பி இருந்திருப்பாங்களா. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஹீரோ அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப அங்க வந்து அந்த ஸ்மித் ஹீரோ கிட்ட ஒரு மேஜிக்கல் பெண்டன்ட் மாதிரி ஒன்று கொடுப்பான். இது ஹீரோவோட பவர்ஸை ஆம்பிளிஃபை பண்ணுமாமா, இன்னுமே அதிகரிக்குமாமா. இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண போன இடத்துல ஹீரோவோட பவர்ஸை பெருசா யூஸ் பண்ண முடியாம போயிருந்திருக்கும்ல. அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்ல இது உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், உன்னோட பவர்ஸை நீ கரெக்டா யூஸ் பண்றதுக்காக இதை நீ கரெக்டாகவும் யூஸ் பண்ணுவேன் நம்புறங்கிற மாதிரி கொடுத்துட்டு இன்னொரு மேட்டரையும் சொல்றாரு. இப்போ இந்த பீபருங்கிற நபரை இவங்க கண்டுபிடிச்சாகணும்ல, அவரை கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க ஒரு சர்ச்சு கீழே தான் வேலை பார்க்குறாங்க போல. அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பாங்க இந்த நபரை கண்டுபிடிக்கணும்னு. ஆகையால் அந்த சர்ச்சை சேர்ந்த 2 பேர் இவங்களுக்கு இந்த கேஸ்ல உதவி பண்றதுக்காக கிரேட் 2ல இருக்கிற ஒரு ஆர்டிஃபேக்டை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்களாமா. இந்த விஷயத்தையெல்லாம் அவர் ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பேரலாம் அந்த சர்ச்ல இருந்து வந்த 2 நபர்கள் சூட் கேஸை எடுத்துக்கிட்டு டைரக்டா அந்த இடத்துக்கு வராங்க. ஸ்மித்துமே அவங்க 2 பேரையுமே ஹீரோவுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். அதுல ஹார்சன் அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு நபர் இருப்பாரு. அவரு வந்து சீக்வன்ஸ் 7ல இருக்கிறாரு, நம்ம ஹீரோ 9ல இருக்கிறான். அதுக்கப்புறம் போர்ஜி அப்படின்னு இன்னொருத்தர் இருப்பாரு, அவரு சீக்வன்ஸ் 8ல இருக்கிறாரு. கூடவே 3வது நம்ம சிமோன் இருக்கிறாள், ஏற்கனவே ஹீரோவோட மெமரியை பார்த்திருப்பாள், அவளும் வந்துருப்பா, அவளும் சீக்வன்ஸ் 7ல இருக்கிறா. கூடவே ஹீரோவும் இந்த மிஷன்ல இன்வால்வ் ஆக போறான் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லும் போது அப்போ ஹார்சனுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஹீரோ கிட்ட இருக்கிற எபிலிட்டிங்கிறது சீயர் தான், பார்க்கறது அப்படிங்கிற ஒரு எபிலிட்டி, சண்டை போடுற பவரே கிடையாது. அப்படி இருக்கிற ஒருத்தனை எதுக்கு நம்ம மிஷனுக்குலாம் கூட்டிட்டு போகணுங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஆனா அவங்க கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஸ்மித் அவங்க கொண்டு வந்த புட்டியை கொஞ்சம் நோட்டம் விடுறான். அதுல இவன் எதிர்பார்த்த வெப்பனை விடவுமே பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு வெப்பனை கொடுத்து அனுப்பி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்மித் எல்லாரையுமே ஆஃபீஸ்க்குள்ள கூட்டிட்டு போயிட்டு அந்த ஒரு விஷயத்த யூஸ் பண்ணலான்னு உண்மையாலுமே சர்ச் தான் அலோவ் பண்ணாங்களா, அதை பயன்படுத்துறதுல எவ்வளவு ரிஸ்க் இருக்குது தெரிஞ்சுதான் கொடுத்து அனுப்புனாங்களான்னு கேட்டதுக்கு ஆமா ரிஸ்க்குங்கிறது அதிகமா இருக்குது, இந்த ஒரு ஆர்டிஃபேக்டை ஆப்ரேட் பண்றது மட்டும்தான் என்னோட வேலை, அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன், அதனால நீங்க எல்லாருமே நான் சொல்ற மாதிரி பண்ணணும், என்ன புரியுதா அப்படின்னு அந்த ஹார்சன் அவனோட கையை ஒரு மாதிரி அப்படி இப்படியே ஆட்டிக்கிட்டே இருப்பானா. எல்லாரும் அதே மாதிரி பண்ண ஆரம்பிக்க ஹீரோவுக்கு ஒரு மாதிரி கிரிஞ்சா இருக்கும். என்னடா பண்றீங்க அப்படின்னு ஒரு மாதிரி பார்க்கும்போது அந்த ஹார்சன் ஹீரோவை பார்த்து முறைப்பானா, நானும் பண்றேங்கிற மாதிரி அப்படியே கையை ஆட்டிக்கிட்டு இருப்பான். ஆனா அதுக்கப்புறம் அந்த ஒரு பொட்டையுமே ஓபன் பண்றாங்க. அதுக்குள்ள இருந்து ஒரு பொம்மை மாதிரி ஒண்ணு, ஒரு கிளவுன் பொம்மை மாதிரி வெளியில வருமா. என்னடா இது இவ்வளவு தம்மா துண்டை இருக்குது, இதுக்கு தான் இவ்வளவு பில்டப் கொடுத்தானுங்களான்னு ஹீரோ சும்மா மனசுக்குள்ளேயே நக்கல் அடிச்சுக்குவான். ஆனா அந்த உருவம் டக்குன்னு ரேஜ் ஆயிட்டு அது ஏதோ நூலா பயன்படுத்தி நம்ம ஹீரோவோட கழுத்தை ட்ராப் பண்றதுக்காக ட்ரை பண்ண நல்லவேளை லியோ காப்பாத்தி விட்டுறான். ஆனா ஒன்ஸ் ஹீரோவை அந்த நூல்ல இருந்து ரிலீவ் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த உருவம் பார்த்தா ஒரு மாதிரி ஹீரோவை நோக்கியே வந்துகிட்டு இருக்குமா. இவன் எங்க போனாலும் அவனையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கும். அப்ப ஸ்மித் தான் ஹீரோ கிட்ட சொல்லுவான், அந்த ஆன்டிகோனஸ் ஃபேமிலியோட அந்த புக்கு கிட்ட நீ தான் க்ளோஸரா இருந்திருக்க, அதனால தான் இந்த ரூம்ல அது எஸ்பெஷலி உன்னை டார்கெட் பண்ணி வந்துகிட்டு இருக்கு, மற்றபடி அது பெருசா உன்னை எதுவும் பண்ணாதுங்கிற மாதிரி சொன்னாலும் அப்படி அந்த பொம்மை உருவம் கூடயே வந்துகிட்டு இருந்தா ஒரு மாதிரியா தானே இருக்கும். அதனால ஹீரோ சும்மா அங்கிட்ட இங்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்க. அப்போ அந்த பைபர் இருக்கிறான்ல அவனோட கோட் ஒன்று இருக்கும், அதை சும்மா தரையில போடுவாங்களா, அந்த கோட்டை பார்த்தோன்னே அந்த பொம்மை இன்னுமே ஃபியூரியஸ் ஆகிக்கிட்டே வரும்போது டக்குன்னு அந்த பொம்மையை பொட்டியில போட்டு அடைச்சிடுறாங்க. காணாம போன அந்த பைபரோட கோட்டு தான் இது அப்படின்னா மேபி அந்த பைபர் ஆன்டிகோனஸ் ஃபேமிலியோட வம்சாவளியை சேர்ந்தவனா இருக்க வாய்ப்பு இருக்குதுங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு வராங்க. ஆகையால் இதோட உதவி மூலமா நம்மளால அந்த பைபர் எங்க இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியும்னு குதிரை வண்டியெல்லாம் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்களா. இப்போ அப்படியே இன்னொரு பக்கம் ஒரு வேர் ஹவுஸ்ல காட்டுறாங்க. அங்கதான் அந்த பைபருங்கிற நபர் இருக்கிறான். தன்னோட ஆன்டிகோனஸ் ஃபேமிலியோட நேமை சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு புக்கை வச்சு, அந்த ஆன்டிகோனஸ் ஃபேமிலியோட புக்கை தான், அதை வச்சு ஏதோ ஒரு ரிச்சுவல் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. அவனோட உடம்புல இருந்து டென்டக்கல்ஸ் மாதிரிலாம் வெளியே
வருது. அது அப்படியே அந்த புக்கை தனக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அவன் அந்த இடத்துல ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருப்பானா. இது எல்லாத்தையுமே ஓரமா இருந்து அந்த ஜோக்கர் ஒருத்தர் இருக்கிறான்ல, ஹீரோ கிட்ட கூட ஸ்டார்டிங்ல ஒரு நபர் வந்துட்டு ஃபிளையர்லாம் கொடுத்து சர்க்கஸுக்கு வரையா பாசன்லாம் கேட்டிருப்பான்ல, அதே நபர் தான். ஐயையோ, அந்த நோட் புக்கை அதுக்குள்ளேயே முழுங்கிட்டானா, கொஞ்சம் நான் லேட்டாக வந்திருக்கேன், சரி இருக்கட்டும். குதிரை வண்டியில சில பேர் இந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்களா, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிப்பான். பிளஸ் அவனோட ஸ்லீவ்ஸ் அவன் விளக்கும் போது தான் அவனோட உடம்புலையுமே அந்த சீக்ரெட் ஆர்டர் அப்படிங்கிற அந்த குரூப்போட அந்த ஆர்கனைசேஷனோட சிம்பிளுங்கிறது இருக்கு. கரெக்டா நம்ம ஆளுங்க எல்லாரும் அந்த வேர் ஹவுஸ்க்கு வந்துருப்பாங்களா. இவங்க வந்த நேரம்னு பார்த்து அந்த வேர் ஹவுஸ்குள்ள இருந்து ஒரு விதமான ரெட் கலர்ல புகை மாதிரி வெளியில வர, உள்ள ஏதோ ஆபத்தா இருக்குதுன்னு சென்ஸ் பண்ண உடனே அங்க இருந்த குதிரைகள்லாம் அலறி அடிச்சு ஓடி போயிருமா. நம்ம ஆளுங்களுமே கன்னெல்லாம் எடுத்துட்டு சண்டைக்காக தயாராகிறாங்க. அந்த வேர் ஹவுஸ்குள்ள டிரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருந்த அந்த பைபருங்கிற நபர் தான் அப்படியே ஒரு மாதிரி கொடூர உருவமா அந்த வேர் ஹவுஸையே அப்படியே உடச்சுக்கிட்டு, நம்ம ஆளுங்க சூட் கேஸ்ல அந்த பொம்மையை வச்சிருந்துருக்கானுங்களே, அதை பார்த்துக்கிட்டு தான் வேகமா இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வரும். இவங்களுமே கன்ஸ் எல்லாம் வச்சு ஃபயர் பண்ணிட்டு இருப்பாங்களா. ஹீரோ கிட்ட பார்த்து எதுவுமே பண்ணாதங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்மித், லியோ, அப்புறம் அந்த சிமோன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் களத்துல இறங்கி அந்த மான்ஸ்டரை கண்ட்ரோல் பண்ணலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணுவாங்களா. ஆனா அந்த மான்ஸ்டரை இவங்களால பெருசா கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸ்மித் எல்லாம் அப்படியே அடி வாங்கினதுல ஓரமா வந்து நின்னுக்கிட்டு என்ன நடக்குதுன்னு யோசிக்கும் போது அது திருப்பி வேகமா அந்த சூட் கேஸை நோக்கி போகும்போது கரெக்டா ஸ்மித் உள்ள பூந்து அதோட கல்தாமேட்லயே ஒரு அட்டாக்கை வைக்கிறான். இருந்தாலும் இதை பத்தாதுன்னு புரியுது. கண்டிப்பா அந்த மான்ஸ்டர் இந்த நோட் புக்கை அப்சர்வ் பண்ணியிருக்கணும்னு அவங்க யோசிக்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஸ்மித்தை யோசிச்சுக்கிட்டு இருக்க, அப்போ அந்த சிமோனுங்கிற அந்த லேடி இருக்கிறாங்கல்ல, அவங்க ஆல்ரெடி அவங்களோட பவர்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க போல. உடனடியா அந்த மான்ஸ்டரை கட்டி வைன்னு சொல்றாங்களா. அதுவும் கரெக்டான ஐடியா தானே. ஸ்மித்தும் நம்ம லியோவும் ஒன்னா சேர்ந்து அந்த மான்ஸ்டரை அதே இடத்துல நகர முடியாத மாதிரி டைப் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா அப்போ ஹீரோவுக்கு அந்த மான்ஸ்டரோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த புக் இருக்குதுல்ல, அது ரியாக்ட் ஆக போகுதுங்கிற விஷயத்த அவனால பார்க்க முடியுது. அதே மாதிரி தான் அந்த புக்கும் ரியாக்ட் ஆகுது. அதோட வயிறுல இருந்து சில டென்டக்கல் மாதிரி வந்து கரெக்டா நம்ம ஸ்மித்தோட பாடியை தொலைக்க சுத்தி இருக்கிற எல்லாரையும் அட்டாக் பண்ணியிருந்திருக்கும். அந்த சூட் கேஸ் இருக்குதுல்ல, அது கலவரத்துல தூரமா போய் விழுக அதை பார்த்துக்கிட்டான அந்த போர்ஜியா கிட்ட சொல்லிட்டு ஹார்சன் அப்படிங்கிற இன்னொரு நபர் இருப்பார்ல, அவருமே களத்துல இறங்கி அந்த மான்ஸ்டர் கூட சண்டை போடலான்னு பாக்குறாரு. ஆனா வேலைக்காகல, அவரையும் தூக்கி போட்டு அடியுது. அந்த மான்ஸ்டர் ஏற்கனவே ஸ்மித்தை அட்டாக் பண்ணியிருந்திருக்கும்ல, ஸ்மித் அந்த அட்டாக்கை வாங்கிட்டு அங்கேயே நின்னுகிட்டு இருப்பாரா. அவரோட உடம்புக்குள்ள எல்லாம் ஏதோ இன்ஜெக்ட் ஆகுற மாதிரி எல்லாம் இருக்கும். ஃபேஸ்ல என்னென்னமோ புழு மாதிரி எல்லாம் அப்படியே நின்றுகிட்டு இருக்க. அதுவே ஹீரோ வேற வழி இல்ல, அவன் தான் ஏதோ ஒன்று பண்ணியாகணும். ஆகையால் 2 கார்ட்ஸ் மாதிரி வச்சிருந்திருப்பான். அதுல மேஜிக்ங்கிறது இருக்கும். அதை பயன்படுத்தி அந்த மான்ஸ்டர் ஒரு சில நொடிகளுக்கு யோசிக்க விடாம அதே இடத்துல ட்ராப் பண்ண பிசிக்கலி அதை பிடிச்சு வச்சிருந்திருக்காங்க. அது சிந்திக்காத மாதிரியும் ஹீரோ பண்ணியிருந்திருக்கான். அவள் தான் இவ்வளவு நேரமா சிமோன் வேற அவளோட பவர்ஸை கேதர் பண்ணிட்டு இருந்திருப்பாள். கரெக்டா வாய்ப்பு கிடைச்சோன்னே உள்ள பூந்து அந்த மான்ஸ்டரை மட்டை பண்ணிடுறா, ஃபினிஷ் பண்ணிட்டா. பட் இருந்தாலும் ஆஃப்டர் மேத் டேமேஜ்ங்கிறது சிமோனுக்கும் ஏற்பட்டிருந்திருக்கும். அந்த இடத்துல மயக்கமாயிருந்திருப்பாளா. உடனே ஸ்மித் போயிட்டு அவளோட வாயில இந்த போஷன்ஸ் எல்லாம் இருக்கும் ஹீல் பண்றதுக்காக நினைக்கிறேன், அதெல்லாம் ஊத்திக்கிட்டு இருப்பானா. அப்போ அவங்க நிக்கிற ஹீரோவுக்கு ஏதோ சென்ஸ் ஆகுற மாதிரி தெரியும். என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துல அந்த புக்குங்கிறது கிடக்கும். அதை அவன் கையில எடுத்து பார்க்கும்போது இவ்வளவு நேரம் இங்க நடந்த சண்டை எல்லாத்தையுமே அந்த ஜோக்கர் இருக்கிறான்ல அவனும் பார்த்துருப்பான். ஹீரோ அந்த புக்கை எடுத்தோடனே வேகமா அவன் ஹீரோ கிட்ட வர இதை கவனிச்ச ஸ்மித் அந்த ஜோக்கரை ஷூட் பண்றான். ஆனா அந்த ஜோக்கர் ஒரே செகண்ட்ல காணாம போவான். விச் மீன்ஸ் அது வெறும் இல்யூஷன் தான். இன்னும் அந்த புக்குங்கிறது ஹீரோ கிட்ட தான் இருக்கும். அந்த புக்கை சேஃபா வச்சுக்கோ, எக்காரணம் கொண்டு அந்த புக்கை பொம்மை கிட்ட கூட கொண்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்திருக்க. ஹீரோவும் சரின்னு கோட்டுக்குள்ள வச்சுட்டு அந்த ஜோக்கரை ஷூட் பண்ணலான்னு இருக்கும்போது தான் கவனிக்கிறான் அந்த ஜோக்கரை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோங்கிறதெல்லாம். அதுக்கப்புறம் சண்டைங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிற எல்லாருமே அந்த ஜோக்கரை ஷூட் பண்ணி பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. அவங்களோட பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா எல்லாருக்குமே டிம்கி காட்டிட்டு அந்த ஜோக்கர் அவ்வளவு ஸ்கில்ஃபுல்லா அவங்க எல்லார்கிட்ட இருந்துமே தப்பிச்சுக்கிட்டு இருப்பானா. ஆனா கரெக்டா ஒரே ஒரு புல்லட்ல அந்த ஜோக்கர் சிக்கிக்க அடிபட்டுருச்சு தான். அந்த ஜோக்கருக்கு வலிக்குது தான். ஆனா அந்த இடத்துலயுமே அவன் விட்டு கொடுக்கல. கிளவரா அவங்க அந்த பொட்டியை வச்சிருந்தாங்களா அந்த பொம்மை, அந்த பொட்டியை ஓபன் பண்ணி விட்டுறாங்க. அந்த பொட்டியை ஓபன் பண்ணும்போது கையாட்டுற மாதிரியான ஒரு மூமெண்ட்டுங்கிறத பண்ணணும். அப்பதான் அந்த பொம்மையோட அந்த மேஜிக்ல மாட்டாம தப்பிக்க முடியும். பட் அவங்க தான் இது யாரும் எதிர்பார்க்கலையே. ஆகையால் பொட்டி ஓபன் ஆன அடுத்த செகண்டே அந்த இடத்துல இருந்து அந்த பொட்டியில இருந்து ஒரு 4-5 மீட்டர் ரேடியஸுக்கு சுத்தி இருக்கிற யாராலையுமே நகர முடியாம அதே இடத்துல சிலையா நின்னுறாங்க. அவங்களோட பாடியை ஒரு விதமான ரெட் கலர் நூல் ஒன்று வந்துட்டு அவங்க எல்லாரையுமே ட்ராப் பண்ணியிருந்திருக்கும். ஒரு பப்பட் மாதிரி பிடிச்சிருந்திருக்கும். ஆனா ஹீரோ இன்னும் கான்சியஸ்ல தான் இருக்கிறான். ஒரு விதமான மூமெண்ட்ல இருப்பான். ரொம்ப ஸ்லோவா எப்படியாவது தப்பிக்க முடியுமான்னு பார்க்க அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது, இங்க இருந்தா தானே
இருந்தாலும் நான் இந்த பப்பட் கிட்ட மாட்டிக்குவேன், இங்க இல்லைன்னா நான் மாட்ட மாட்டேன்லன்னு சொல்லி டைரக்டா அந்த ஆதரவையும் வில்சனையும் ஒரு புகை நிறைஞ்ச ஒரு இடத்துல அவன் மீட் பண்ணியிருப்பான்ல அந்த ஒரு ஸ்பேஸுக்கு போயிடுவான். ஏதோ ஒரு வேகத்துல ஹீரோ தப்பிச்சு வந்துட்டான் தான். ஆனா அதுக்கப்புறம் தான் ஆஹா ஸ்மித்துக்கும் லியோக்கும் பிரச்சனையாச்சேன்னு திருப்பியுமே ஹீரோ அங்க ரியல் வேர்ல்டுக்கே வர, அப்போ ஹீரோவால நகர முடியற மாதிரி இருக்கும்போது அந்த ஜோக்கர் ஹீரோ கிட்ட ஒரு டீலிங் போட்டுக்கலாமா கண்ணு அப்படின்னு பேச ஆரம்பிக்கும். அவன் அந்த ட்ராப்ல மாட்டல போல சும்மா ஒரு முயல் மாதிரிலாம் வந்துட்டு ஹீரோக்கு இல்யூஷன்லாம் காமிச்சுக்கிட்டு இருப்பான். பேசிக்கா என்ன சொல்றான்னா, நான் உன்னை இங்கிருந்து விடுவிக்கிறேன், நீ உன்னோட நண்பர்களையும் காப்பாத்தலாம், ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்கு ஒரு விஷயம் செஞ்சு கொடுத்தாகணும், கவலைப்படாத, நம்ம போடுற இந்த டீலிங் அப்படிங்கிறது இந்த 2 பேருக்கும் ஸ்மித்துக்கும் லியோக்கும் தெரியாது, ஏன்னா அவங்க 2 பேருமே அன்கான்சியஸா இருக்கிறாங்கன்னு சொன்னா இல்ல, லியோ அன்கான்சியஸா இல்ல, அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருப்பான். ஹீரோவுக்கு ஒரு விஷயம் அவன் தரன்னு சொல்லியிருப்பான்ல, அது வந்து இப்போதைக்கு ஹீரோ சீக்வன்ஸ் 9ல இருக்கிறான். சீக்வன்ஸ் 8க்கு அப்கிரேட் ஆகணும்னா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், ஏன்னா இதுக்கு முன்னாடி நானும் உன்ன மாதிரி இந்த சியர் அப்படிங்கிற இந்த ஒரு பவரை தான் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அந்த சீக்வன்ஸ் 8க்கு போறதுக்கான வழியுமே சொல்லிட்டு ஒரு நீளமான குச்சியை பயன்படுத்தி ஹீரோவோட பிசிக்கல் பாடியை எக்ஸ்டர்னலா வெளியில இருந்து டச் பண்ணும்போது அவன் இந்த பப்பட்டோட கண்ட்ரோல்ல இருந்து வெளியில வருவான். அதனால ஹீரோவோட பாடியை டச் பண்ணலான்னு போனா அவன் டச் பண்றதுக்கு முன்னாடியே ஹீரோ அந்த குச்சியை பிடிச்சிட்டு அவனை உள்ள இழுத்து மாட்டி விட்டாடுறான். ஏன்னா அவன் தான் அந்த புகை நிறைஞ்ச உலகத்துக்கு போயிட்டு வரும்போதே நார்மல் ஆயிட்டான்ல, சும்மா இவ்வளவு நேரம் அந்த ஜோக்கருக்கு புளிப்பு காட்டியிருந்திருப்பான். அந்த நோட் புக்கை கொடுத்தீங்கன்னா உன்னை நான் சீக்வன்ஸ் 8க்கு எப்படி போகிறதுன்னு சொல்லித்தரேன், பிளஸ் உன்னை விடுவிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்திருக்கான். பட் இப்போ அவனையே மாட்ட வச்சு ஹீரோ கன்னை வச்சு அவனை ஷூட் பண்ணி அதே இடத்துல மட்ட பண்றானா, அவள் தான் அவனை பினிஷ் பண்ணியாச்சு. அப்பதான் அந்த ஜோக்கரோட கையில ஒரு விதமான சிம்பிள் இருக்குது, அந்த சீக்ரெட் ஆர்டரோட சிம்பிள் இருக்கிறதையுமே பாக்குறான். ஓ இவனும் சீக்ரெட் ஆர்டரை சேர்ந்தவனான்னு யோசிக்க, அப்போ டக்குன்னு இறந்து போன அந்த ஜோக்கரை எந்திரிச்சிட்டு என்னன்னா சம்திங் ஏதோ ஒரு பேர் மாதிரி ஒன்று சொல்லுவான், சொல்லிட்டு அதே இடத்துல கீழே விழுக என்ன சொல்ல வந்தான்னு ஹீரோவுக்கு தெரியல. அதுக்கப்புறம் இவங்களை ரெஸ்கியூ பண்றதுக்காக பேக்கப் டீம்லாம் வந்துருப்பாங்களா. ஹீரோ ஒரு மரத்து பக்கத்துல சும்மா நின்றுகிட்டு இருக்கும் போது அப்போ லியோ ஹீரோ கிட்ட வந்துட்டு இந்த உலகத்துல ஒரு சில பேரால மட்டும்தான் மற்றவங்கலாம் பண்ண முடியாத சில விஷயங்களெல்லாம் பண்ண முடியும், அந்த வகையில் நீயும் ஒருத்தன், உன்ன மாதிரியே நானும் ஒருத்தன் காதுகிட்ட சொல்லிட்டு போவானா, தான் ஒரு தற்பெருமை பேசுகிற ஒருத்தன் அப்படிங்கிறத தான் இப்போ சொல்லாமல் சொல்லிட்டு போகிறானா என்னங்கிற மாதிரி தான் லியா யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த ஒரு புக்கை, அந்த ஆன்டிகோனஸ் ஃபேமிலியோட அந்த புக்கை கொண்டு போயிட்டு ஹெட் குவார்ட்டர்ஸில் ஒரு ரூமில் வைக்கிறாங்களா. ஸ்மித்துமே ஹீரோவை பார்த்து கண்டிப்பாக அந்த புக்கில் என்ன விஷயம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீ விருப்பப்பட்டிருப்பேன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் இப்போதைக்கு சர்ச்சை சேர்ந்தவங்க ஒரு டைம் அந்த புக்கை வெரிஃபை பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொன்னால், தலை இது நீ ஏற்கனவே சொல்லிட்ட, பெருசாக மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாதுங்கும் போது ஏற்கனவே சொல்லிட்டேன் எனக்கு ஞாபகம் இல்லையேன்னு அந்த ஸ்மித் ஒரு மாதிரி இரும்பிக்கிட்டே ஹீரோவை அப்புறம் கூட்டிகிட்டு வருவாரா. அப்போ ஹீரோ கேட்பான், எதுக்கு ஒருத்தன் இந்த மாதிரி இந்த நோட் புக்கை பயன்படுத்துறது மூலமாக தன்னோட உடல் இப்படி மாறும் அப்படின்னு தெரிஞ்சிருந்துமே அதை எதுக்கு தனக்குள்ள அவன் அப்சர்வ் பண்ணிக்கணுங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தா, வெல் இந்த மாதிரி பவர்ஸுக்காக கிரேவ் பண்ணுற ஆளுங்க எல்லாருமே இருக்க தான் செய்வாங்க, அவங்கள நம்மளால திருத்தலாம் முடியாதுன்னு ஸ்மித் சொல்லிட்டே வரும்போது கரெக்டா ஹீரோ போட்டு தள்ள அந்த ஜோக்கரோட பாடியை அந்த இடத்துல தான் வச்சிருப்பாங்களா. அதை பார்க்கும்போது ஹீரோவுக்கு ஒரு மாதிரி வருத்தமா இருக்கும். ஆனா ஸ்மித் ஆறுதல் சொல்றாரு, கவலைப்படாத, நீ சரியான விஷயத்த தான் பண்ணியிருந்திருக்க, இன்கேஸ் நீ அவனை கொல்லாம இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா அவன் இன்னுமே நிறைய பேரை கொண்டு வந்திருப்பான், அதனால நீ ஒரு பெரிய நல்லது பண்றதுக்காக தான் அவனை கொண்டு வந்திருக்கங்கிற மாதிரி ஆறுதல் சொல்லியிருந்திருப்பானா. ஸோ இப்போதைக்கு இந்த பீபரோட கேஸுங்கிறது முடிஞ்சிருச்சு. ஆகையால் உதவிக்காக வந்த அந்த சர்ச்ல இருந்து 2 ஆளுங்க வந்திருப்பாங்களா, ஹார்சன் பார்ஜியாவும், அவனுங்க 2 பேருமே அந்த பொம்மையை பொட்டியில தூக்கி போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு இருப்பானுங்களா. ஹீரோ இந்த ஒரு மிஷன்ல ரொம்பவே உதவிகரமா இருந்திருக்கான், அதனால அவனுக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு, எப்படி கடைசி நேரத்துல நீ அந்த ஜோக்கரை சிங்கிளாலா இருந்து டேக் டவுன் பண்ண, ஏன்னா நீ சீக்வன்ஸ் 9ல இருக்கிற ஒருத்தன் தானே, அந்த ஜோக்கர் சீக்வன்ஸ் 7ல இருக்கிற ஒருத்தன், அப்படி பவர்ஃபுல்லா இருக்கிற ஒருத்தனை எப்படி உன்னால டேக் டவுன் பண்ண முடிஞ்சதுன்னு கேட்டதுக்கு ஹீரோவுக்கு உண்மையை சொல்ல முடியாது. அதனால மேபி நான் அந்த நோட் புக்கை கையில வச்சிருந்த காரணத்தால நான் அந்த பொம்மையோட கண்ட்ரோல்ல விழுகல, சும்மா அந்த பொம்மையோட கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி டிராமா போட்டேன், அதுக்கப்புறம் அவனை ஈஸியாவே ஏமாத்திட்டேன்னு சொன்னா. இப்போ சைட்ல இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த லியோ, ஓ அப்படின்னா நீ அந்த பொம்மையோட கண்ட்ரோல்லயே இல்ல, அதனால தான் அந்த ஜோக்கர் உங்ககிட்ட ஒரு டீலிங்க பேசும்போது அதுக்கு நீ ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை ஏமாத்தினியான்னு கேட்டா, அந்த டீலிங்கை பத்தி நான் பேசுனது உனக்கு தெரியுமாயா அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோ பார்த்துக்கிட்டு இருப்பான், சும்மா மனசுல நினைப்பான். அதுக்கப்புறம் அந்த சர்ச்ல இருந்து வந்த ஆளுங்களுமே ஹீரோவை கங்க்ராச் பண்ணிட்டு, கண்டிப்பா இதே மாதிரி இருந்தீங்கன்னா உனக்கு ஒரு பிரைட்டான ஃபியூச்சர் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருந்திருப்பான்.
இருப்பாங்க. எல்லாரும் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோ யோசிச்சு பார்க்கறான். அந்த ஜோக்கர் சாகறதுக்கு முன்னாடி ஹார்னாஷிஸ் அப்படிங்கிற ஏதோ ஒரு நேம் முணுமுணுத்துட்டு தான் இறந்துருப்பான். ஹார்னாஷிஸ் மேபி இத பத்தி ஏதாவது வரலாறு வாத்தியாருக்கு இது தெரியுமா அப்படின்னு யோசிக்க, லக்கிலி இந்த கிளென்னுங்கிற நபர் இந்த உலகத்துல யூனிவர்சிட்டி எல்லாம் படிச்சிருந்திருக்கான். அவனுக்கு சில ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் பழக்கம் இருக்கு. இந்த மெமரி எல்லாமே ஹீரோக்கும் இருக்கிற காரணத்தால டைரக்டா ஒரு வரலாறு ப்ரொஃபசர், ஒரு ஹிஸ்டரி ப்ரொஃபசரை போய் மீட் பண்ணியிருந்திருப்பானா. அவர்கிட்ட இந்த மாதிரி தான் வந்து இந்த பழங்காலத்து பொருட்கள்லாம் இருக்கும்ல, இந்த ஆன்டிக் பீசஸ் எல்லாம் அதை பத்தி எல்லாம் சில ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறங்கிற மாதிரி சொல்லிட்டு, இந்த ஆன்டிகோனஸ் ஃபேமிலி அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அந்த ஃபேமிலியோட ஒரு நோட் புக் ஒன்று இருக்காமா. பிளஸ் அந்த நோட் புக்ல இந்த மாதிரி இந்த ஹார்னாஷிஸ் அப்படிங்கிற ஏதோ சில நேம்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் என்னன்னு தெரியல. ஆனா இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்குமா, இல்லைன்னா இந்த விஷயங்களை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு சொல்லி சும்மா விசாரிச்சுட்டு போறதுக்காக தான் வந்தேன் சார்னு சொல்லும்போது, அவருமே ஆமா இது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ படிச்சிருந்திருக்கேன். எனக்கு இதை பத்தி மேபி நான் திருப்பி எங்கேயாவது ரீட் பண்ணும்போதோ இல்ல ஞாபகம் வரும்போதோ உனக்கு வேணும்னா அப்புறமா சொல்லட்டான்ட்டு ஹீரோவை அங்கிருந்து அனுப்பி விடுறதுக்கு முன்னாடி, அம்மான் என்ன சொன்ன, ஏதோ பழங்காலத்து விஷயங்கள் எல்லாம் ரிசர்ச் பண்றேன்னு தானே சொன்னேன். அந்த மாதிரியான விஷயங்கள் மேல ஆர்வம் கொண்டிருக்கிறதுங்கிறது தப்பு கிடையாது தான். இருப்பினும் சில விஷயங்கள் நமக்கு தடை செய்யப்பட்டிருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்களை அப்படியே விட்டுறதா நல்லது. ஏன்னா அப்படி தெரியக்கூடாதுங்கிற சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது மூலமா பிரச்சனைங்கிறது வரும். அதனால பாத்துக்கோங்கிற மாதிரி சொல்லி அனுப்பியிருந்திருப்பாப்ல. பிளஸ் அந்த ப்ரொஃபஸரோட டேபிள்ல வெல்ச்சும் நாயாவும் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற அந்த நியூஸ் பேப்பர்லாம் இருக்கும். அதெல்லாம் அவர் படிச்சிருந்திருக்காரு போல. ஆனா ஒன்ஸ் ஹீரோ அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் இப்போ ஹீரோ எதை பத்தி எல்லாம் விசாரிக்க வந்திருந்தானோ அதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு ஒரு மாதிரி டெரரா நின்னுகிட்டு இருக்க, அவரோட ரூம்ல திடீர்னு ஒரு எலும்பு கூடுங்கிறது வருது. அதோட கண்ணில அப்படியே ஒரு மாதிரி நெருப்பா இருக்கு. பேரலா இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு வீட்டுல ஒரு நபர் என்னன்னா அப்படியே தரையில உருண்டு பரண்டுகிட்டு, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, என்ன எதுவும் பண்ணாதீங்க, நீங்க சொன்னது எல்லாத்தையுமே தான் நாங்க பண்ணிக்கிட்டு இருந்தோம். இருந்தாலுமே அந்த ஆன்டிகோனஸ் ஃபேமிலியோட அந்த புக்குங்கிறது அது எப்படியோ இப்போ நைட் ஹாக்ஸோட கைக்கு போயிடுச்சு. ஆனா அதை திருப்பியுமே வந்து கொண்டு வர முடியும், ப்ளீஸ் எங்களுக்கு வாய்ப்பு மட்டும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் பயங்கரமா யார்கிட்டயோ புலம்புற மாதிரி இருக்கும். பிளஸ் அந்த நைட் ஹாக்ஸ்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அது நம்ம ஹீரோஸ் தான். அந்த தரையில விழுந்திருக்க அந்த ஒரு நபர்கிட்ட ஆரக்கல் அப்படிங்கிற வேற ஏதோ ஒரு நபர், இவனோட மாஸ்டர் போல, அவன் பேசுற மாதிரி இருக்கும். அந்த ஆரக்கல்ங்கிற நபர் பிசிக்கலா அந்த இடத்துல இருக்க மாட்டான். இருந்தாலுமே இந்த ஒரு தரையில இருக்கிற நபரை அவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றான். அதனால அந்த ஒரு நபருமே ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பை மட்டும் கொடுங்க, நான் ஏதாவது பண்றேன், இது எல்லாத்துக்கும் காரணமான ஹீரோவை ஏதாவது ஒன்று பண்றேன் அப்படின்னு ஹீரோவோட போட்டோவை அங்க செவுத்துல வச்சு அது மேல கத்தியெல்லாம் குத்தி வச்சிருந்திருக்கான். இன்னொரு பக்கம் இங்க ஹெட் குவார்டர்ஸ்ல ஹீரோவை காட்டுறாங்க. அவன் சும்மா எப்ப போல வந்திருப்பானா, இன்னைக்கு பெருசா இந்த வேலையும் இல்ல போல. அந்த வயசானவர் இருப்பார்ல நீல் அப்படிங்கிற ஒருத்தர், நம்ம ஹீரோவுக்கு கூட அந்த போர்ஷன்ல கலக்கி கொடுத்துருப்பார்ல, ஸோ அவரை சும்மா பார்த்து ஒரு அட்டண்டன்ஸை போட்டு போலான்னு வந்திருக்கேன். அவரு ஹீரோவுக்கு சில ட்ரிக்ஸ் எல்லாம் நான் சொல்லி கொடுக்கட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. ஏன்னா அவர் கொஞ்சம் வயசானவர், நிறைய தெரிஞ்ச ஒருத்தர். அதனால ஹீரோ கிட்ட தன்னோட வித்தைகளை எல்லாம் காட்டி இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவரோட மேஜிக்கை பயன்படுத்தி தன்னோட ஆசைகளை நிறைவேற்றிக்க போறேங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. தன்னோட தேவைகளை நிறைவேற்றிக்க போறேங்கிற மாதிரி ரொம்பவுமே சீரியஸா மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு கடைசியா அவரோட ஆசையுமே சொல்றாரு. இந்த மாசம் ஒரு சின்ன கடன் அடைக்க வேண்டிய வேலை இருக்குது, அதனால ஒரு 30 பவுண்டு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை வேண்டியிருந்திருப்பாரா. யோ காசெல்லாம் கிடைக்குமாயா அப்படின்னு ஹீரோவுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அதெல்லாம் கிடைக்கும் தம்பி, நீ வேணும்னா என்ன ஃபாலோ பண்ணுன்னு அப்புறம் ஹீரோவை கூப்பிட்டு அந்த நீல் வெளியில வந்துருப்பாப்லையா. இப்படி அங்கிட்டும் இங்கிட்டும் ரோட்ல நடந்துகிட்டு இருந்தா தான் நமக்கு தேவையான காசு கிடைக்குங்கிற மாதிரி கூட்டிட்டு வந்திருக்க. அந்த இடத்துல ஒரு பர்ஸுங்கிறது இருக்கு. யாரோ ஒரு பணக்காரரு பர்ஸை விட்டு போயிருக்காரு போல. அது பார்க்கும்போதே தெரியுது, நிறைய காசெல்லாம் உள்ள இருக்கு. கீழே கிடக்கிற பர்ஸ் எடுக்கிறதுக்கு தான் இவ்வளவு சீன் போட்டையா அப்படின்னு ஹீரோ அதை நக்கலா பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த வழியா ஒரு பணக்கார நபர் வந்திருப்பாரு. அவரோட பர்ஸ் தான் போல அது. அதுல நிறைய காசெல்லாம் கூட இருக்கும். ஸோ அதனால இவ்வளவு ஹானஸ்டா நீங்க பர்ஸை எடுத்து திருப்பி என்கிட்டயே கொடுத்ததுக்காக உங்களோட ஹானஸ்டியை அப்ரிஷியேட் பண்ணி இந்த அமௌண்ட் நான் தரேங்கிற மாதிரி ஒரு 30 பவுண்டு கொடுத்துருப்பாரா. யோ என்னையா அப்போ உண்மையில இது வேலை செய்யுமா அப்படின்னு ஹீரோ ஆச்சரியப்பட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஒன்ஸ் அந்த நீல் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோ சும்மா அவனோட பவர்ஸை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த ஜோக்கர் ஹீரோவோட சீக்வன்ஸ் அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போறதுன்னு சொல்லியிருந்திருப்பான்ல, அதை பத்திலாம் சும்மா யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்ப அந்த இடத்துல ஏஞ்சலுங்கிற ஒரு பொண்ணு அங்க ஏதோ ஒரு ஜோசியம் பாக்குற மாதிரியான ஒரு கிளப் ஒன்று இருக்குது போல. வரீங்களா சார், வந்து ஒரு அட்டண்டன்ஸை போட்டு போகிறீங்களான்னு கேட்டிருந்திருக்கேன். ஓகே ஃபைன், ஜோசியம் பாக்குறது நமக்கு என்ன புதுசான்னு ஹீரோ உள்ள போயிருவானா. உள்ள போனதுக்கு அப்புறம் கிளாஸஸ் அப்படின்னு ஒரு நபர் ஒருத்தர் இருப்பாரு. அவரு தான் ஹீரோவுக்கு அப்படியே ஜோசியம் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாப்ல. அந்த டேரட் கார்ட்ஸை வச்சு தான் ஹீரோவுக்கு ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா. ஹீரோ அவன் எங்க போகணும்னு நினைக்கிறானோ அந்த இடத்துக்கு போறது ரொம்பவுமே கஷ்டங்கிற மாதிரிலாம் சொல்ல, என்னது கஷ்டமா அப்படின்னா நம்ம ரியல் வேர்ல்டை பத்தி தான் இந்த ஆள் பேசுறான் போலயே அப்படின்னு ஹீரோவுக்கு புரியுதுன்னு சொல்றது கூட கரெக்டா இருக்காது.
அந்த ஜோசியம் பார்க்குற ஆள் ஒரு விஷயத்த சொல்றாரு. அந்த சொல்ற விஷயங்கிறது இதுவா தான் இருக்குங்கிற மாதிரி ஹீரோ சும்மா இமேஜின் பண்ணிக்கிறான். அவர்கிட்ட ஜோசியம் பார்த்ததுக்கான காசெல்லாம் கொடுத்துட்டு ப்ளஸ் தன்னோட பவர்ஸையும் பயன்படுத்தி அந்த நபரோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குதுங்கிற மாதிரி பார்க்குறானா. அவரோட செஸ்ட் மட்டும் ஒரு மாதிரி மின்னிக்கிட்டு இருக்கும். கூடவே அந்த நபர் கொஞ்சம் இரும்பெல்லாம் வேற செஞ்சிருந்திருப்பான். தலை நீ இரும்புறதெல்லாம் வச்சு பார்த்தா உன்னோட லங்ஸ் சரியா இருக்கிற மாதிரி தெரியல. நீ ஒரு நல்ல டாக்டரா போய் மீட் பண்றது உனக்கு நல்லதுன்னு சொன்னா. ஏங்க ஐயா நீங்களும் ஒரு டாக்டரானு கேட்டா இல்ல நான் ஒரு சீயருங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ அடுத்த நாள் அந்த கிளப்புக்கு வந்துட்டு அந்த கிளப்ல ஒரு மெம்பர்ஷிப் வாங்கி இருந்திருப்பான். அடிக்கடி இந்த கிளப்புக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்படி வாங்கி இருந்திருக்கும் போது அப்போ அந்த ஏஞ்சலுங்கிற பொண்ணு ஆமா நீங்க ஒரு சீயர் தானே, நீங்க வருவீங்க அப்படின்னு எங்க கிளப்போட தி பெஸ்ட் ஃபார்ச்சூன் டெல்லரான வின்சென்ட் மென்ஷன் பண்ணாரு. கண்டிப்பா இன்னைக்கு நீங்க வருவீங்க அப்படின்னு ஒரு காலையிலேயே யூகிச்சு சொல்லியிருந்தாப்ல. ஆனா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா அவரு கொஞ்சம் ஏர்லியாவே அவரோட பிராக்டிஸ ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்ல சரி ஆரம்பிச்சுட்டு போறாரு. அவரு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நடுவுலாம் போகக்கூடாதா என்னன்ட்டு ஹீரோ சும்மா அந்த வின்சென்ட்ங்கிற நபர் என்ன பண்றாருங்கிற மாதிரி அப்படியே ஓரமா நின்று கதவு பக்கத்தில் நின்றுட்டு சும்மா எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பானா. அந்த குரூப்ல ஒரு ஸ்பைக் தலையன் ஒருத்தருக்கிறான்ல அவன் தான் அந்த வின்சென்ட். ஆமா இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு அப்படியே ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருப்பான். ஹீரோவும் அப்படி என்னதான் பேசுறானுங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு கூடவே தன்னோட பவர்ஸையுமே பயன்படுத்தி அவங்களோட பாடி கண்டிஷன்லாம் எப்படி இருக்குங்கிற மாதிரிலாம் செக் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஒன்ஸ் மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வின்சென்ட்ங்கிற நபர் அங்க இருக்கிற ஒரு பொண்ணுகிட்ட ஏதோ ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பானா. அந்த கிஃப்ட் பாக்ஸை எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு கரெக்டா ஹீரோவை தாண்டி வெளியில போகும்போது ஹீரோவுக்கு ஏதோ ஒரு இல்யூஷன் மாதிரி ஒன்று வரும். என்னடா இது அடிக்கடி என் பவர்ஸை யூஸ் பண்றங்காட்டி ஏதாவது ஒன்று தோணுதா அப்படின்னு பெருசா அந்த ஹீரோ கண்டுக்கல. ஏன்னா அது ஒன்றும் அவ்வளோ புரியுற மாதிரிலாம் இல்லை. அதுக்கப்புறம் அந்த வின்சென்ட் தனியா இருக்க ஹீரோமே அவர்கிட்ட போயிட்டு தன்னை இன்ட்ரடியூஸ் எல்லாம் பண்ணிக்கிறான். கூடவே நான் வருவேங்கிற மாதிரி காலையில் நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கேள்விப்பட்டனே உண்மையா என்ன ஏதுன்னெலாம் கேட்கும்போது அதெல்லாம் இருக்கட்டும் நீ முதல்ல வந்து உட்காருப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு அவரு எதிர்காலத்தையெல்லாம் கணிச்சு சொல்றாப்புல. நீ இந்த ஒரு கிளப்புக்கு வந்து சேர்ந்ததுக்கு காரணமே நீ வாழ்க்கையில நம்பிக்கையை இழந்த அந்த ஒரு காரணத்தால தான். நீ நம்பிக்கையை இழந்தங்காட்டி தான் எந்த முடிவை எடுக்கிறதுன்னு தெரியாம நீ ஒரு டயலமால இருந்திருக்க. உன் வாழ்க்கையில வழிகாட்டுறக்க யாராவது வேணும்னு சொல்லி தான் இந்த ஒரு கிளப்லயே நீ வந்து ஜாயின் பண்ணியிருக்க. நீ ரொம்ப கன்ஃபியூஸ்டான ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில இருக்கிற அப்படின்லாம் சொல்லும்போது பரவாயில்லையேப்பா பயங்கரமா ஜோசியம் எல்லாம் சொல்றேங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பான். சரி இப்போ நான் ஒரு குழப்ப மனநிலையில இருக்கிறதாவே இருக்கட்டும். இந்த மனநிலையில இருந்து நான் எப்படி வெளியில வருது, இந்த கன்ஃபியூஷன் எல்லாத்தையும் நான் எப்படி சால்வ் பண்றதுன்னு கேட்டதுக்கு அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீ உன்னோட லிமிட்டேஷனை தாண்டணுங்கிற மாதிரி சொல்றான். உன்னை நீயே வந்து ஒரு எல்லைக்குள்ள வரவரைத்து வச்சிருந்திருக்க. அப்படி இருக்கக்கூடாது. நீ அந்த லிமிட்டேஷனை விட்டு தாண்டி ஆகணும். கூடவே உங்ககிட்ட நான் ரெண்டு வார்த்தைகளை மட்டும் சொல்றேன். ஒன்னு ஃபேமிலி, இன்னொன்னு கேதரிங். இந்த ரெண்டு வார்த்தைகளுக்குள்ள தான் இன்னைக்கு நீ என்னை தேடி வந்ததுக்கான அர்த்தங்கிறது இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாப்ல. இதை கேட்ட ஹீரோவுமே ஃபேமிலி கேதரிங்கா, இந்த ஆள் ஃபேமிலிக்கு என்ன சொல்ல வரான்னு தெரியல. இருந்தாலும் கேதரிங்கும் போது ஒருவேளை அந்த ஆதரவையும் அந்த வில்சனையும் கேதர் பண்ணி ஒரு வாரம் இருக்கும். ஸோ அவங்க ரெண்டு பேரையும் திருப்பியும் கேதர் பண்ண சொல்கிறானோன்னு ரொம்ப நன்றி தலை இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்குன்னு கிளம்பலான்னு இருந்தா அப்போ அங்கே இருக்கிற போஸ்டரை கவனிக்கிறான். இந்த ஆள்கிட்ட ஜோசியம் கேட்கணும் அப்படிங்கும்போது அதுக்கான வேலைங்கிறது பயங்கர ஜாஸ்தியாக இருக்குமா. ஆனால் நல்ல வேலை ஹீரோவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறங்காட்டி அந்த ஆள் ஃப்ரீயாக பண்ணியிருந்திருக்கான். அதனால ஜாலின்னு கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு வந்துட்டு ஒரு பேப்பரையும் பெண்ணையும் எடுத்து வச்சுட்டு சில விஷயங்கள் எல்லாம் எழுதிக்கிட்டு இருப்பான். இப்போ எப்படி அவன் திருப்பியும் ரியல் வேர்ல்டுக்கு போறது அதுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளோ இருக்குது, அதுக்கான வழிகளா என்னால் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு அவன் பார்க்கும்போது அவனுக்கு ரெண்டு வழிங்கிறது தெரியுது. முதல் வழி ஆப்வியஸாக அவனுக்கு இருக்கிற இந்த பியாண்டருங்கிற இந்த ஒரு பவரை மேக்ஸ் பண்ணுறது மூலமாக அந்த புகையா இருக்கிற ஒரு பர்டிகுலர் இடம் இருக்கும்ல அந்த இடத்துல அவனால் அவனோட பவர்ஸ் எல்லாத்தையுமே அந்த பியாண்டர்ஸ் பவர்ஸ் எல்லாத்தையுமே மேக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மேபி அவனால் திருப்பி ரியல் வேர்ல்டுக்கு போக முடியும்னு அவன் நினைக்கிறான். இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் ஒரு பிரச்சனைங்கிறது இருக்கு. என்னன்னா அவன் அந்த பியாண்டர்ஸோட மொத்த பவரை அட்டைன் பண்றதுக்கு அவனுக்கு ரொம்பவுமே டைம்ங்கிறத எடுக்கும். ரெண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஸ்டார்டிங்ல அவன் பிரெட் எல்லாம் வச்சுக்கிட்டு சில மந்திரங்கள்லாம் பண்ற மாதிரி பண்ணியிருந்திருப்பான்ல. ஏன்னா இதே மாதிரியான ஒரு லக்கு வர வைக்கிற ஒரு மந்திரத்தை நான் ஊர்ல இருக்கும்போது பண்ணியிருந்துதான் இந்த ஒரு உலகத்துக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற விஷயத்த அவன் இன்னுமே கொஞ்சம் நம்ப தான் செய்யறான் போல. அதே மாதிரியான அந்த லக்கை கொண்டு வர வைக்கிற அந்த பிரேயர் அப்படிங்கிறத நான் திருப்பி பண்ணினேன். என்கிட்ட இருக்கிற பவர்ஸ் மூலமா பண்ணினேன்னா மேபி அது மூலமாவும் என்னால ரியல் வேர்ல்டுக்கு போக முடியுமோ அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டுங்கிறது அவனுக்கு இருக்கும்.
இருக்கும். இதெல்லாம் அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்ப யாரோ கதவு தட்டுற மாதிரி தெரியுதா, என்னடான்னு போய் நீக்னா அது நம்ம ஹீரோவோட தங்கச்சியா தான் இருக்கும். அவ ஏதோ ஒரு சாவி திருவினா ஓடுற மாதிரி ஒரு பொம்மையை ஒன்று செஞ்சிருந்திருக்கா போல, அதை கொண்டு வந்து காமிச்சுக்கிட்டு இருக்க. அதையெல்லாம் பார்த்து ஹீரோ சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பதான் அந்த பொண்ணு சொல்றா, இந்த மாதிரி இந்த தங்கச்சியோட ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கிறாளாமா, அவளுக்கு பர்த்டே வரப்போகுது அப்படின்னு அதுக்காக ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி வச்சிருந்திருக்காங்க, நம்ம எல்லாரும் ஒன்னா போகலாமா அப்படின்னு கேட்டிருந்திருக்காளா. ஹீரோவுக்கும் இந்த ஒன்னா போகலாமாங்கிற விஷயம் அந்த வின்சென்ட் சொன்னதுதான் ஞாபகப்படுத்துது. ஃபேமிலி அப்புறம் கேதரிங்னு 2 வார்த்தையை பயன்படுத்தி இருந்திருப்பான்ல, ஒருவேளை இந்த பர்த்டே பார்ட்டி கேதரிங்கை தான் ஃபேமிலி கேதரிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பானோங்கிற ஒரு எண்ணம் சின்னதா இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த புகை இருக்கிற இடத்துக்கும் போறான். போன உடனேயுமே ஆத்ரேவையும் அந்த வில்சனையுமே அங்க சமன் பண்றான். சொன்ன மாதிரியே திங்கக்கிழமை ஒரு 3 மணிக்கு தான் சமன் பண்ணியிருந்திருக்காங்க போல. அவங்களும் எதிர்பார்த்து தான் வந்திருப்பாங்க ஹீரோ கூப்பிடுவாங்கிற மாதிரி. 3 பேரும் அந்த இடத்துக்கு வந்த உடனேயுமே அங்க இருக்கிற எல்லாரோட தலைக்கு மேலேயும் சில சிம்பிள்ஸ் மாதிரிலாம் தெரியுமா, அந்த சிம்பிள்லாம் என்ன ஏதுங்கிற ஒரு விஷயமே ஹீரோவுக்கு ஐடியா இல்லை. என்னது இது, இதெல்லாம் எதை குறிக்குது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பேனு பார்த்துக்கிட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் அந்த ஆத்ரேவும் வில்சனும் பேசாம இருக்கிறத பார்த்துட்டு, சரி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கேட்கலான்னு சொல்லக்குள்ள முதல்ல அந்த ஆதரேங்கிற அந்த ஒரு பொண்ணு தான் கேட்குறா, ஆமா ஸ்பெக்டேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதுல்ல, அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, அந்த ஸ்பெக்டேட்டருங்கிற மேட்டர் என்னங்கிறத வில்சன் தான் எக்ஸ்பிளைன் பண்றான். ஸ்பெக்டேட்டர் அப்படிங்கிற நபர்கள் நடக்கிறது எல்லாத்தையுமே வேடிக்கை பார்க்குற மாதிரியான ஆளுங்க தான். அவங்க எதுலேயுமே இன்வால்வ் ஆக மாட்டாங்க. எல்லா இன்சிடென்ட்லையும் நடக்கிற எல்லா செயல்கள்லையும் அந்த செயல்கள்ல இருந்து தன்னைத்தானே ஒதுக்கி வச்சுக்கிட்டு அந்த நடக்கிற விஷயங்களை அவங்க கிளீனா மைன்யூட்டா ஒரு விஷயத்தை விடாம அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அந்த ஸ்பெக்டேட்டர் அப்படிங்கிற அந்த ஒரு பவர். அந்த ஸ்பெக்டேட்டரா இருக்கிறது அப்படிங்கிறது மோர் ஆர் லெஸ் நடிக்கிற மாதிரி தான். ஒரு சுச்சுவேஷன்ல இருந்துகிட்டே அந்த சுச்சுவேஷன்ல இருக்கிற மாதிரி, அந்த சுச்சுவேஷன்ல கன்சியூம் ஆகுற மாதிரி இருந்துகிட்டே அந்த சுச்சுவேஷனை அனலைஸ் பண்ணணும், டிட்டாச்சா இருந்துகிட்டு. ஸோ இப்படிப்பட்ட இந்த ஸ்பெக்டேட்டர் அப்படிங்கிற இந்த ஒரு பவரை அட்டைன் பண்றதுக்காக அந்த பவருக்கு ஏத்த மாதிரியான ஒரு போர்ஷனை நீ எடுத்துக்கிட்டாகணும். அந்த போர்ஷன்ல இருக்கிற பவரை நீ புரிஞ்சுக்கிறது மூலமா தான் உன்னால ஒரு ஸ்பெக்டேட்டர் ஆக முடியும்னு அவன் சொல்லும் போது இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஹீரோவும், வெல் நீ சோஃபார் சொன்னது எல்லாமே கரெக்ட் தான், இருந்தாலும் அந்த போர்ஷனை நம்ம எடுத்துக்கும் போது அதோட பவரை புரிஞ்சுக்கிறது மூலமா தான் நமக்கு பவர் கிடைக்குங்கிறது கிடையாது. அந்த போர்ஷனை நீ எடுத்ததுக்கு அப்புறம் உன்னோட பாடிங்கிறது அந்த போர்ஷனை டைஜஸ்ட் பண்ணணும், அப்பதான் உனக்கு அது கிடைக்குங்கிற மாதிரி சொல்லுவானா. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த வில்சனுக்கு தெரியாது போல. ஆகையால் ஹீரோ இதை சொன்ன உடனே, ஓ அப்படியா தல, எனக்கு இது தெரியாது அப்படின்னு இந்த இன்ஃபர்மேஷனுக்காக நன்றிலாம் சொல்லுவான். ஆனா ஆக்சுவலி அவங்கள வச்சுதான் ஹீரோ நிறைய மேட்டர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான், அது வேற விஷயம். பட் இப்போதைக்கு முதல் கேள்விக்கு பதில் சொல்லியாச்சா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு, அந்த ஆதரேங்கிற பொண்ணுக்கு இன்னொரு ஒரு கேள்வி இருக்கும். மேபி இப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ற இந்த போர்ஷன்ஸை, அந்த பவர் கிடைக்க போற அந்த போர்ஷன்ஸை ஏதாவது மிருகம் கீது குடிச்சுச்சுன்னா அதுக்கு என்ன ஆகுங்கிற மாதிரி கேட்டிருந்திருப்பா. என்னன்னா இந்த ஆதரே குடிக்கிறதுக்காக ஒரு போர்ஷன் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பா போல. ஆனா அதை தெரியாம அவ வளர்க்குற நாய் ஒன்று குடிச்சிருந்திருக்கும். மேபி அந்த நாயால அந்த போர்ஷனை டைஜஸ்ட் பண்ண முடியலன்னா அது இறந்து போயிருந்திருக்கணும், இல்லைன்னா அது ஏதோ ஒரு மான்ஸ்டரா மாறி இருந்திருக்கணும். அது ரெண்டுமே நடக்கலங்கிற பட்சத்துல மேபி அந்த நாயுமே ஒரு பியாண்டரா மாறி இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு, ஒரு பியாண்டர் கிரியேச்சரா இருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி வில்சன் சொல்லுவான். அடுத்ததாக 3வது கேள்வி, அதான் கடைசி கேள்வியாமா. அந்த பொண்ணு ஒரு பெரிய ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவ தானே. அவங்க ஊர்ல கொஞ்சம் கவர்மெண்ட்டை ரிஃபார்ம் பண்ணலான்னு இருக்கிறாங்க போல. நிறைய கரப்ஷன் இருக்கிற காரணத்தால மினிஸ்டர்ஸா மாத்தலான்னு இருக்கிறாங்க. ஆனா இருக்கிற எல்லா மினிஸ்டர்ஸையும் வெளியில எடுத்துட்டு புது செட் ஆஃப் மினிஸ்டர்ஸா போடணும் அப்படின்னா அதுக்கு நிறைய திறமசாலிங்களா போட்டாகணும். ஏன்னா என்னதான் இவனுங்க எல்லாருமே சிஸ்டமை கரப்ட் பண்றானுங்க அப்படின்னாலுமே சிஸ்டம் சோஃபார் ரன் ஆகிறதுக்கு இவனுங்க ஒரு காரணமா இருந்திருக்கானுங்க. அதனால பேர் மினிமம் இவனுங்களுக்கு ஈக்குவலாக ஸ்கில்ஃபுல்லாக இருக்கிற ஆளுங்களையாவது எப்படியாவது அந்த வேலையில் உட்கார வச்சு ஆகணும். அதுக்கு எப்படி ஆளுங்களை சூஸ் பண்ணுறதுன்னு கேட்டதுக்கு ரொம்ப சிம்பிள், எல்லாருக்கும் காமனாக ஒரு எக்ஸாமினேஷனுங்கிறத வைங்க, அதை பப்ளிக்குக்கும் ஓப்பனாக வைங்க. ராயல் ஃபேமிலி மட்டும் இல்லாமல் காமனான பப்ளிக் ஆளுங்களுமே அந்த எக்ஸாமை அட்டன் பண்ணுற மாதிரி வைங்க. அதில் யார் பாஸ் ஆகுறாங்களோ அவங்களுக்கு அந்த ஒரு பதவியை கொடுக்கறது சரியா இருக்குன்னு ரியல் வேர்ல்டில் இருக்கிற அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்கும்ல, அதையெல்லாம் சஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த விஷயத்த அந்த ஆதரேங்கிற ஆஹா பிரில்லியண்டான ஒரு ஐடியா சார், உண்மையிலே நீங்க பெரிய ஆள் தான், நீங்க ரொம்ப வயசானவர் போல, உங்களுக்கு நிறைய மேட்டர் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ஷாக் ஆகிட்டு இருப்பா. ஒன்ஸ் இவங்கெல்லாம் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எங்களுக்கு தெரியாத சில விஷயங்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றின்னு சொன்னதுக்கு அப்புறம், நன்றியில ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம அடுத்த தடவை மீட் பண்ணும்போது நீங்க எனக்காக ஒரு சின்ன அசைன்மெண்ட் ஒன்று பண்ணிட்டு வரீங்களான்னு. ரொசல் கட்சவ் அப்படின்ட்டு அந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எம்பரர் ஒருத்தர் இருந்திருப்பார்ல, அந்த ஆளோட ஒரு சீக்ரெட் டைரியை சேர்ந்த ஒரு 3 பேஜ் கூட நம்ம ஹீரோ வேலை
சைடு அந்த இடத்துல ஒரு வயசானவருக்கு கிடைச்சிருந்திருக்கும்ல, அந்த ஒரு டைரிய, அந்த ஒரு சீக்ரெட் டைரிய நீங்க எடுத்துட்டு வரணும், எனக்காக கண்டுபிடிச்சிட்டு வரணுங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். ஏன்னா அந்த சீக்ரெட் டைரியில கிடைச்ச அந்த பேஜஸ்லயே சைனீஸ்ல தான் எழுதி இருந்துச்சு. ஸோ அதனால முழுசா அந்த டைரியை படிச்சாகணும்னு ஹீரோ நினைக்கிறான். பிளஸ் ஹீரோ அந்த ரொசலோட அந்த டைரியை மென்ஷன் பண்ண உடனேமே அதை பத்தி அந்த வில்சனுக்கும் தெரிஞ்சிருந்திருக்கு. ஆனா இதை பத்தி ஹீரோ கேட்கறான். அப்படின்னா என்ன, ஒருவேளை இவனால அந்த டைரியை ரீட் பண்ண முடியுமோ அப்படின்னு சொல்லி வில்சன்ல செம்மையா ஆச்சரியப்பட செய்யறான். போதாத குறைக்கு இப்போ ஹீரோ பண்ண விஷயங்கள், இந்த ரொசலோட இந்த டைரியை கேட்கறது, அதுக்கப்புறம் இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த வில்சனுக்கு, அந்த ஆதரேக்கு, இவங்க 2 பேருக்குமே நம்ம ஹீரோவை ஏதோ கடவுள் ரேஞ்சுக்கு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, பெரிய கையா இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரிலாம். ஒன்ஸ் அந்த ஒரு ரீலம்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ அவனோட அண்ணனான பென் கூடயும் அப்புறம் மெலிசா கூடயும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு மெலிசாவுக்கு புதுசா சொக்காலா வாங்கினதுக்கு அப்புறம் டைரக்டா செலினா அப்படிங்கிற ஒரு பொண்ணோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக போயிருந்திருப்பாங்க. ஏற்கனவே மெலிசா சொல்லியிருந்திருப்பால தன்னோட ஃப்ரெண்டோட பர்த்டே ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குதுன்னு. ஸோ அதை அட்டன் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்களா. அப்போ உங்க வீட்டுக்குள்ள இருந்து அந்த செலினாவோட இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தி வெளியில வருவா. அவ பேர் எலிசபெத்தா இருக்கும். ஆனா அந்த ஒரு எலிசபெத் அப்படிங்கிற அந்த ஒரு பொண்ணு அவளை ஹீரோவுக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா ஹீரோ இந்த ஜோசியம் பாக்குற மாதிரியான ஒரு கிளப்ல இப்போ ரீசெண்டா சேர்ந்துருப்பான்ல, அந்த இடத்துல அந்த பொண்ணு அவன் பார்த்துருப்பான். பிளஸ் அந்த பொண்ணுக்கு ஹீரோ கிட்ட சியர் அப்படிங்கிற ஒரு எபிலிட்டி இருக்குதுங்கிறதுமே அவளுக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா இப்போதைக்கு அந்த ஃபங்க்ஷன்ல ஹீரோ சாப்பிடலாம் அப்படின்னு போயிருந்திருக்கேன். அந்த பொண்ணு கிட்ட வந்துட்டு, பரவாயில்லையே நீங்க மெலிசாவோட அண்ணனா இருப்பீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனா கவலைப்படாதீங்க, உங்ககிட்ட இந்த சியர் அப்படிங்கிற எபிலிட்டி இருக்குதுங்கிறத நான் கண்டிப்பா அவகிட்ட சொல்ல மாட்டேன், நீங்களும் சொல்லலன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போவா. ஆனா அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் அன்னைக்கு ஈவினிங் ஆயிடும். அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு எல்லாரும் போயிருந்திருப்பாங்க போல. இப்போ அந்த செலினாவோட வீட்டில் செலினா, நம்ம மெலிசா, அதுக்கப்புறம் எலிசபெத்னு சொல்லி இவங்க 3 பேருமே செலினாவுக்கு நிறைய பரிசு பொருட்கள்லாம் வந்திருக்கும் பர்த்டேங்கிற காரணத்தால. அதனால என்னென்ன வந்துச்சு நீக்கி பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்படி இவங்களுக்கு வின்சென்ட் அப்படிங்கிற ஒரு நபர்கிட்ட இருந்து ஒரு மாய கண்ணாடிங்கிறது ஒரு பரிசா வந்திருக்கும். அந்த வின்சென்ட் யாருன்னா, அதான் ஒரு 4-5 சீனுக்கு முன்னாடி ஆரக்கல் அப்படிங்கிற ஒரு நபர்கிட்ட இருந்து, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு, நான் கண்டிப்பா ஹீரோவை போட்டு தள்ளுறேன், அந்த கிளின்னை போட்டு தள்ளுறேங்கிற மாதிரிலாம் ஹீரோவோட போட்டோவை சவுத்துல ஒட்டி வச்சிருந்திருப்பான்ல, அவன் தான். ஸோ இது ஒரு மாய கண்ணாடினா இது மூலமா நம்மளால எதிர்காலத்தை பார்க்க முடியுமா என்னன்னு அதை டெஸ்ட் பண்றதுக்காக அதை அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களா, ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக சில மந்திரங்கள் எல்லாத்தையும் அவங்க சொல்ல ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோவால ஏதோ ஒன்று தப்பா இருக்குதுங்கிறத உணர முடியுது. அவனும் கீழே தான் இருப்பான், அந்த வீட்டில் தான் இருப்பான். ஒன்ஸ் செலினா அவ கையில வச்சிருந்திருக்க அந்த ஒரு மாய கண்ணாடியை ஆக்டிவேட் பண்ண உடனேமே அந்த வின்சென்ட் இருக்கிறான்ல, அவனோட ரூம்ல தான் இருப்பான். அவன் ரூம்ல இருக்கிற கண்ணாடியும் வந்து ஆக்டிவேட் ஆன மாதிரி இருக்கும். அந்த வின்சென்ட்டும் கண்ணாடி முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு, சீக்கிரவா உன்னை போட்டு தள்ளுறதுக்காக தான்டா நான் இது எல்லா செட்டப்பையும் பண்ணி வச்சிருந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோவை எதிர்பார்த்து அவன் காத்திருந்திருப்பானா. அதுவே அந்த பொண்ணுங்க சும்மா அந்த மாய கண்ணாடியை வச்சுட்டு, எங்களுக்கு எப்ப கல்யாணம் நடக்கும், எங்களை கூட்டிட்டு போறதுக்காக எப்ப இளவரசர் வருவாருங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோவுக்கு தான் ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி சென்ஸ் ஆயிருந்திருக்கும்ல, அதனால ரூமுக்கு வெளியில வந்து நின்னுக்கிட்டு அவனோட சியர் பவரை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருப்பானா. அப்ப அந்த கண்ணாடியில ஹீரோ ஒரு பேய் மாதிரியான உருவத்தை பார்த்துருக்கான். அது அந்த வின்சென்டா தான் இருக்கும். ஹீரோமே பயந்து போயிடுவான், பெரிய பிரச்சனைன்னு அவனுக்கு தெரியுது. ஆகையால் ஸ்மித்தை போய் கூட்டிட்டு வருவோமா அப்படின்னு யோசிக்கிறான். பட் போய் கூட்டிட்டு வரக்குள்ள பொண்ணுங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, நானே ஏதாவது பண்ண முடியுமா என்னன்னு அவன் யோசிச்சுக்கிட்டு வெளியில தான் இருப்பான். ஆனா அதுவே அந்த ரூம்குள்ள செலினாவை சம்திங் ஏதோ ஒன்னு பொசஸ் பண்ண மாதிரியும் அங்க இருக்கிற எலிசபெத்தையும் மெலிசாவையும் அச்சு போட்டுட்டு அந்த மாய கண்ணாடிங்கிறது அப்படியே செலினாவோட பாடியா மிங்கிள் ஆகுற மாதிரியும் அவளோட பாடி ஒரு மாதிரி வித்தியாசமா டிரான்ஸ்ஃபார்ம்லாம் எடுக்குது. கரெக்டாக உள்ளே வந்த ஹீரோ ஒரு மேஜிக்கல் கார்டு மாதிரி ஒன்று வச்சுருப்பான். அதை பயன்படுத்தி அவளை அதே இடத்துல நகர முடியாத மாதிரி கட்டி வச்சுட்டு அந்த ரூமில் இருக்கிற சில மெழுகுவத்தையெல்லாம் எடுத்து வச்சு சில மேஜிக்லாம் அவன் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறான். யாரோ ஒருத்தங்க இங்கேயோ இருந்து இந்த செலினாவை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அதை தடுக்க இவனும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க, அவன் தடுக்க ட்ரை பண்ணுறாங்கிறத அந்த வின்சென்ட்டுமே புரிஞ்சுக்கிறான். அதனால அவனும் எக்ஸ்ட்ராவாக மேஜிக்லாம் பயன்படுத்தி ஹீரோவை டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பான். வேற ஒரு இடத்துல இருப்பான், இருந்தாலும் அவன் அங்கே பெர்ஃபார்ம் பண்ணுற மேஜிக்ங்கிறது இங்கே ஹீரோவை அஃபெக்ட் பண்ணுறதை மட்டும் இல்லாம செலினாவுமே ஒரு பெரிய பேய் மாதிரி மாறி ஹீரோவை அங்கிட்ட இங்கிட்ட தூக்கி போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாள. ஒரு பாயிண்ட்ல அப்படியே தூக்கி போட ஹீரோவோட கண்ணுங்கிறது பக்கத்துல இருக்கிற ஒரு சோஃபால விழுந்துரும். நல்லா வாகா மாட்டிக்கிட்டான். அப்படியே அவனை பிடிச்சு அமுக்கி அதே இடத்துல அவனை சாகடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. நீதான் உன்னதான் வந்து நாங்க தியாகம் பண்ண போறோங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே சாகடிக்க ட்ரை பண்ண ஆல்மோஸ்ட் ஹீரோ அன்கான்சியஸ் ஆயிடுறான். ஆனா அப்ப அவனை திருப்பியுமே கான்சியஸுக்கு கொண்டு வர விதமா அந்த ஆதிரங்கிற பொண்ணு இருக்கிறாள், அவ சும்மா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஹீரோ அந்த
அந்த ரீலம்ல ஆதிரே கிட்டையும் வில்சன் கிட்டையும் பேசும்போது உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா நான் சொல்ற இந்த ஒரு மந்திரத்தை உச்சரிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பத்தி வேண்டுங்க அப்படின்னு சும்மா அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஒன்று சொல்லி வச்சிருந்திருப்பான். ஆனா இப்போ ஆதிரே அதே மந்திரத்தை உச்சரிச்சுட்டு நான் நல்லா தூங்கணுங்கிற மாதிரி வேண்டியிருந்திருப்பாளா. அவ உச்சரிச்ச அந்த மந்திரங்கிறது ஹீரோவை கான்சியஸுக்கு திருப்பி கொண்டு வருது. அதுவே அந்த வின்சென்ட்டுக்கும் என்னடா நடக்குதுன்னு தெரியல, இவ்வளவு பவரை யூஸ் பண்ணியுமே அவனை கொல்ல முடியலையே, இன்னும் எக்ஸ்ட்ராவா அவனை ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும்னு அவனோட கையையே அவன் பிச்சு போட்டுட்டு அந்த ஒரு ரிச்சுவல் அவன் தொடர்ந்து கன்டினியூ பண்ண ஆரம்பிக்க இங்க செலினாவோட பாடியில அப்படியே கம்ப்ளீட்டா ஒரு மாதிரி மாறிட்டு ஆல்மோஸ்ட் ஏதோ பேய் மாதிரி பின்னாடி அட்டாக் பண்றதுக்காக வந்திருப்பா. ஆனா கரெக்டான நேரத்துல ஹீரோ மந்திரத்தை எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா முடிச்சு அந்த இடத்துல அந்த செலினாவோட பாடியில இருந்த அந்த ஒரு பவர்ஸ், அந்த ஒரு டார்க் பவர்ஸ் எல்லாத்தையுமே வெளியில எடுத்துறான். கையோட செலினாவோட உடம்புக்குள்ள போன அந்த கண்ணாடி இருக்குதுல்ல, அந்த மாய கண்ணாடி, அதுவும் கீழே வர கண்ணை வச்சு அதை காலி பண்றானா. ஒன்ஸ் அந்த கண்ணாடியை உடஞ்சோன்னுமே எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. ஹீரோவுக்கும் தன்னோட தங்கச்சிக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு அவளை போய் அப்படியே எடுத்து வச்சு பார்த்துட்டு இருப்பான். ஆனா அது மட்டும் இல்லாம ஹீரோ ஒன்னும் அவ்வளவு கான்பிடண்டா இருந்திருக்க மாட்டான். தன்னால இதை பண்ண முடியும் அப்படின்னு அவன் நினைச்சிருந்திருக்க மாட்டான். பட் இருந்தாலும் எப்படியோ மேனேஜ் பண்ணி காப்பாத்திட்டோம் அப்படிங்கிற ஒரு பெரிய ரிலீஃப்ங்கிறது இருக்க தான் செய்யுது. ஆனா அதுவே இங்க அந்த வின்சென்ட்டுக்கு எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சுல, பயங்கரமா பேனிக் ஆக ஆரம்பிச்சிருவான். ஆஹா என்னால ஹீரோவை எதுவும் பண்ண முடியலையே, அப்ப அவங்க இது வருவாங்களா அப்படின்னு இவன் பயப்படும் போது அப்ப கரெக்டா கதவை நீக்கிட்டு அந்த அரோரா ஆர்டர் அப்படின்னு ஒன்னு இருந்துச்சுல, அந்த ஒரு ஆர்கனைசேஷன் வந்து எவனோ ஒருத்தன் வந்திருக்கான் போல. அவன் பேரு மிஸ்டர் எக்ஸ். ஆமா, அந்த மிஸ்டர் எக்ஸ் நீ இன்கேப்பபிளா இருக்கிறடான்னு வின்சென்ட்டை அதே இடத்துல மட்ட பண்ண. அதுக்கப்புறம் அந்த வின்சென்ட்டோட வீட்டுக்கு நம்ம ஹீரோ ஸ்மித்தை கூட்டிட்டு வந்திருப்பான். ஏன்னா செலினாவுக்கு யார் அந்த கண்ணாடியை கிஃப்ட் பண்ணது அப்படின்னு ஹீரோ விசாரிச்சுட்டு இந்த வின்சென்ட்ங்கிற நபர் தான் கொடுத்தான் அப்படின்னு அந்த வின்சென்ட்டை தேடி இவங்க வந்திருக்காங்களா. வந்த இடத்துல அவன் ஆல்ரெடி இறந்து போயிருந்திருக்கான். அங்க சதுரை கிடக்கிற சில கண்ணாடி துண்டுகள், ஃப்ரேம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓகே இவன் தான் இது எல்லாத்துக்கும் பின்னாடியில இருக்கிறான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. ஆனா அப்போ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ஸ்மித்துக்கு திடீர்னு ஏதோ ஒரு இடத்துக்கு போய் நிக்கிற மாதிரியும் அங்க ஒரு மிகப்பெரிய என்டிட்டி அப்படியே தலையில தொங்கிட்டு இருக்கிற மாதிரியும் தெரிய அங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் மக்களே, இந்த வீடியோவில் நான் ஒரு சில எபிசோட்ஸ் மட்டும் கவர் பண்ணியிருந்திருக்கேன். லைக் டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ஸ் கூடிய சீக்கிரம் போட்டுறேன். எந்த வீடியோவுக்கும் இல்லாமல் ஏன் ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு லைக் டார்கெட் வச்சிருக்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். சீரியஸ்லி இந்த சீரீஸில் ஒவ்வொரு எபிசோடுக்கும் அட்டென்ஷன் டு த டீட்டெயில் அவ்வளவு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இவ்வளோ எஃபோர்ட் போட்டு வீடியோ சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா இவ்வளோ எஃபோர்ட் போடுறதுக்கு நான் ஏதோ ஒரு இசக்காய் சீரீஸ் எடுத்துகிட்டு வியூஸ் பார்த்துட்டு போயிருப்பேனே அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு தோண ஆரம்பிச்சிடும். அதனால தான் அந்த லைக் டார்கெட்டுங்கிற மேட்ரு. அதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். நான் இந்த சீரீஸை முழுசாக முடிக்கிறேன். ஸோ யா, தேங்க்யூ.